சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்கள் மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு புதிய மாதத்தில் ஹல்லேலூயா ஜூலை மாதத்தில் கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஜூலை மாதத்தின் இந்த 2வது நாளில் முதல் வாரத்தில் தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்து கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் படியிட முடிந்த முழங்கால் படியிட்டு நேர் முழங்கால் என்று கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஏசப்பா சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. கைகளை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவே. ஆமென். ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் தேவனை தொழுது கொள்வதற்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற எல்லா கிருபைகளை நினைத்து நாங்கள் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கிருபையினாலே கடந்து வந்தோம். ஹல்லேலூயா. கிருபையினாலே 6 மாதங்களை கடந்து வந்தோம். கிருபையினாலே கடந்த நாட்களை கடந்து வந்தோம். கிருபையினாலே புதிய வருஷத்துக்குள் புதிய மாதத்துக்குள் பிரவேசித்தோம். கிருபையினாலே கர்த்தர் எங்களை இந்த ஆலயத்தில் இன்றைக்கு கொண்டு வந்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கிருபை தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் நடுவிலே அசைவாடும். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மகிமையை இயேசுவின் நாமத்தினால நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை எங்கள் பரிபூர்ணமாய் வெளிப்படுவதற்கு பரிபூர்ணமாய் உண்டாவதற்கு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய அசைவாடுதல், ஆவியானுடைய மகிமை இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா கர்த்தாவே எங்கள் நடுவிலே வெளிப்பட இயேசுப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீர் உயர்த்தப்படுவீராக தகப்பனே. ஸ்தோத்திரம். நீர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றாண்டவரே. நீர் எங்கள் நடுவிலே நீர் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை உடைக்கிறவர் ஹல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரங்களை நிர்மூலம் பண்ணுகிறவர் ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற சகல சத்துருடைய அதிகாரங்களையும் நிர்மூலம் பண்ணி கர்த்தரே உயர்த்தப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் மகிமையான காரியங்களை செய்ய மீதியான நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆரம்பம் முதல் மட்டும் முடியும் மட்டும் நீர் அசைவாடு நடத்துகிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமையான அபிஷேகம் கூட இருக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் கடந்து வர தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை நம்ம பாடி ஆராதிப்போம். கொடாக்கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஹல்லேலூயா. கொடாக்கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடாக்கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம்.
தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே கவலை இன்று பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே கவலை இன்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோம், அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்து வைத்தீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்து வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா ஆடையாகாரம் தேவை எல்லாம் அன்றென்று தந்தெம்மை ஆதரிப்பீர், அன்றென்று தந்தெம்மை ஆதரிப்பீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம், தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாமே அவருடைய கிருபை தான். நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்பது அவருடைய கிருபை தான். நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை தான். ஆமென். நம்ம சுகத்தோடு இருப்பதும் அவர் கிருபை தான். நாம் பலத்தோடும் இருப்பது அவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. தோற்று போன இடங்களில் நமக்கு ஜெயம் தந்து ஆமென் நம்மை வாழ வைக்கிற தேவன் அவர். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. 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 கிருப கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. தேவ கிருபையே கிருப கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. தேவ கிருபையே ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம்
கிருபையால் வந்தது. தோற்று போன இடத்தில் ஜெயத்தை தந்தீரே, சோர்ந்திடாமலே என்னை நிற்க செய்தீரே. தோற்று போன இடத்தில் ஜெயத்தை தந்தீரே, சோர்ந்திடாமலே என்னை நிற்க செய்தீரே. கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. தேவ கிருபையே ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. மலைகள் விலகினாலும் மனிதர்கள் மாறினாலும் மாறும் இவ்வுலகிலும் கிருபை மாறவில்லை. மனிதர்கள் விலகினாலும் மனிதர்கள் மாறினாலும் மாறும் இவ்வுலகிலும் கிருபை மாறவில்லை. கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. தேவ கிருபையே ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. 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 தகுதி இல்லாத என்னையும் அழைத்தீரே, ஊழியத்திலே என்னையும் உயர்த்தினீரே. தகுதி இல்லாத என்னையும் அழைத்தீரே, ஊழியத்திலே என்னையும் உயர்த்தினீரே. கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. தேவ கிருபையே ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. எல்லாரும் அப்படியே முழங்கால் படித்து பாடுவோம். எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. தோற்று போன இடத்தில் ஜெயத்தை தந்தீரே, சோர்ந்திடாமலே என்னை நிற்க செய்தீரே. தோற்று போன இடத்தில் ஜெயத்தை தந்தீரே, சோர்ந்திடாமலே என்னை நிற்க செய்தீரே. கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. தேவ கிருபையே ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. 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 மலைகள் விலகினாலும் மனிதர்கள் மாறினாலும் மாறும் இவ்வுலகிலும் கிருபை மாறவில்லை. மலைகள் விலகினாலும் மனிதர்கள் மாறினாலும் மாறும் இவ்வுலகிலும் கிருபை மாறவில்லை. கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. தேவ கிருபையே ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. சேர்ந்து பாடுவோமா? எல்லாம் அவருடைய கிருபையால் வந்தது. ஒன்றும் தாமே எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. தகுதி இல்லாத என்னையும் அழைத்தீரே, ஊழியத்திலே என்னை உயர்த்தினதே. தகுதி இல்லாத என்னையும் அழைத்தினரே, ஊழியத்திலே என்னை உயர்த்தினரே. கிருபையே தேவ
கிருபையே என்னை வாழ வைத்தது, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது, தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. 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 கிருபையே, தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது, தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? ஒன்றுமே தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. எல்லாம் கிருபையால் வந்தது, எல்லாம் கிருபையால் வந்தது. நாம் வாழ்ந்திருப்பது அவருடைய கிருபை. ஆமே, நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையால் வந்தது, ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல. ஓ ஷபரபரதலரபம் ரியாந்தராஷியாகராதிரதலரபோரதிரதலரபரபலரபரபாம் ஓ ஜீதாரந்தர கராதிர ஷபரபோரதிரதலரபரபலரபாம் ரிபாபர ஷபரபோரபரதலரபரபலரபாம். கிருபரஷாம், தேவ கிருப, தேவ கிருப, தேவ கிருப. அவருடைய கிருபை நம்மோட கூட இருக்கிறதே. ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து நடத்தி வருகிறதே. ஆமென், ஆமென், ஆமென். கடந்த 6 மாதங்கள் முழுவதும் நம்மை கரம் பிடித்து நடத்தின தேவ கிருபை இந்த புதிய மாதத்திலும் நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே. ரியாந்தர ஷகரதி ஆந்தரதல ரபரபரபலரபாம் ரிபாபர ஷபரபரபரதலரபரபலரபரபரதலரபாம். ஆமென், ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சா. எங்கள் கிருபையின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் கிருபாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். வேத வசனத்துல ஆமென் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இருக்கிறது. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை முடிசூட்டுகிறேன் என்று. ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கிருபைகளுக்கு அளவே இல்லப்பா, உங்க இரக்கங்களுக்கு அளவே இல்லை ராஜா. ஆமென். எந்த தகுதியும் இல்லாத எங்களை ஆமென் உங்களுடைய கிருபையினால எடுத்து நிறுத்தி இருக்கிறீரே. உங்க கிருபையினால் எடுத்து நிறுத்தி இருக்கிறீரே. ரியாலபர ஷகரதிரபரபலரபாம் ரிபாபர ஷபரபரதிரதலரபரபா ரிதரதரந்தலர ஷகரதிரதலரபரபலரபரபாம். ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. உங்க கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தெய்வமே, எங்கள் ராஜாதி ராஜாவே. ஆமென். ரிஷபபரபரதிரதலரபரபா ரியாந்தர ஷகரதிரதலரபரபரபா. அவருடைய கிருபையில தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய கிருபை இல்லைனா நம்ம என்றைக்கோ நிர்மூலமாகி போயிருப்போமே. அவருடைய கிருபை இல்லைனா என்றைக்கோ நாம் அழிந்து போயிருப்போமே, என்றைக்கோ நாம் மரித்து போயிருப்போமே. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் தாங்கி வருகிறதே. தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, அவரை ஆராதித்து இன்னும் புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. ரிபர ஷகரபரதிரதலரபரபலரபாம் ரியாந்தரதலர ஷபரபரபரதிரதலரபரபா ரிபபர ஷகரதிரந்தலரபரபரபரதலரபா ரிபாபர ஷபரபராதலரபரிகபரதலரபரபரபா. ஆமென், ஆமென், ஆமென். தகுதி இல்லாத நமக்கு அவர் கிருபையை தந்திருக்கிறாரே. ஆமென். பாவிகளாய் இருந்த நமக்கு அவருடைய கிருபையினால் நம்மை மீட்டெடுத்தாரே, நம்மை உயர்த்தினாரே. ரியாந்தர ஷகரதிரதலரபரபரபரதலரபா
அவருடைய கிருபைக்கு அளவே இல்லையே, அவருடைய இரக்கங்களுக்கு அளவே இல்லை. ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் அவர். ஆமென். கிருபையை கொடுப்பதில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஒவ்வொரு நாளும் கிருபை தந்து தாங்கி நடத்துகிறாரே. தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, நீ அவரை பாடி துதித்துக் கொண்டு இருப்பாயானால், அவருக்கு நீ ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கொண்டு இருப்பாயானால், இன்னும் கிருபையை தந்து அவர் வழி நடத்துகிறவர், இன்னும் கிருபையை தந்து பாதுகாப்பவர். Yes, Jesus, amen. நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். இயேசுவே, நம்முடைய நினைவுகள் எல்லாம், நம்முடைய ஏக்கம் எல்லாம், நம்முடைய வாஞ்சை எல்லாம் என் இயேசுன்னு இருக்கணும், இயேசுவேன்னு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரோடு உறவாடி கொண்டு இருக்கணுமே. ஆமென், ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. மகிமையான மேகம் நம்ம எப்பொழுதும் சூழ்ந்திருக்க வேண்டுமே. ஆமென். இயேசுவே, எஸ் ஜீசஸ், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா, உம்மோடு கூட நான் நடக்கணும்ப்பா. ஆமென். உம்மோடு நான் பழகணும் ராஜா, உங்க சித்தம் மாத்திரம் நான் செய்யணும்ப்பா. ஆமென். ஜீசஸ், இந்த மாதம் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வ பிரசன்னம் என்னை நடத்தணும்னு சொல்லுங்க, வாஞ்சையோடு சொல்லுங்க. தெய்வ பிரசன்னம் என்ன நடத்தணும்னு சொல்லுங்க. உங்க சொந்த புத்தியினால, உங்க சுய புத்தியினால, உங்க சுய பலத்தால, உங்க ஞானத்தினால நீங்க எதையும் சாதிக்க முடியாது. தேவ கரம் கூட இருக்குமானால், அவருடைய கரம் கூட இருந்து வழி நடத்துமானால், தேவ கிருபை. ஆமென், ஆமென் சொல்லுவீங்களா? நான் உம்மோடு கூட நடக்கணும்பா, நான் உம்மோடு கூட இருக்கணும் ராஜா. உங்க பிரசன்னம் எப்போதும் என்னை சூழ்ந்து இருக்கணும் ராஜா. ஆமென். மழை மேகமா என்னை எப்பொழுதும் நீங்க நினைங்கப்பா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாரும் சொல்லுவோமா, ஒரு மனதாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, உங்க கூடவே இருக்க நான் ஆசைப்படுறேன்பா. ஆமென். இயேசுவே, உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிர். ஒரு விசை கொண்டு சொல்லுவோம். உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே,
என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, நினைவெல்லாம் ஏக்காமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, என் நினைவெல்லாம் ஏக்காமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே உயிரே, மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன், கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன், மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே, மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, நீரை எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா, ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, அல்லேலூயா, எல்லாரும் சபையாய் சேர்ந்து சொல்லுவோமா, கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
மறக்கின்றேன், அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு எல்லாரும் சொல்லுங்க பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. திரும்ப உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. உம்மோடு நான் நடக்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா? உங்க கூட நான் நடக்கணும்பா, இந்த மாதம் முழுவதும் ரச்சா உங்க கூட நான் நடக்கணும் ரச்சா, உங்க சித்தத்தை மாத்திரம் செய்யணும்பான்னு சொல்லுங்க. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அப்பா, இந்த மாதம் முழுவதும் நான் உம்மோடு கூட நடக்கணும் ராஜா. ஒரு நிமிஷம் கூட உம்மை விட்டு நான் தூரம் போய்விடக்கூடாதுப்பா. ஒரு நிமிடம் கூட உங்க பிரசன்னத்தை விட்டு நான் தூரம் போய்விடக்கூடாது. என் அப்பாவின் சன்னதியில ஒவ்வொரு நாளும் நான் காத்திருக்க வேண்டுமே. தேவ பிள்ளையே, நீங்க சொல்லுவீங்களா? வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தருடைய சமூகத்துல தேவ ஆலயத்துல நின்று நீங்க சொல்லுவீர்களானால் அவர் உங்களுக்கு நிச்சயமாகவே கிருபை தருவார், பலன் தருவார். எத்தனையோ நாட்கள் நீங்க இதற்காய் தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க, ஆனால் அது நிறைவேறினது இல்ல. தேவ பிள்ளையே, நீ உற்சாகமாய் முழு உள்ளதோடு ஆமென் உள்ளத்தின் ஆழத்தோடு நீ சொல்லுவாயானால் அவர் உனக்கு கிருபை தருவார், அவர் உனக்கு கிருபை தந்து நடத்துவார். அவரோடு கூட நடக்க, அவரோடு கூட இருக்க, அவரோடு கூட பழக, ஆமென் அவரோடு கூட பேச, அவரோடு உறவாட அவர் உங்களுக்கு கிருபைகளை தருவார். கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா? ஆமென். அவரோடு நடக்கணுமே. ஜீசஸ், நம்முடைய நினைவுகள் எல்லாம், நம்முடைய ஏக்கம் எல்லாம், நம்முடைய வாஞ்சைகள் எல்லாம் கர்த்தரையே கர்த்தரையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். உலகத்தின் மேல வாஞ்சை இல்ல, வேறொரு மனிதர்கள் மேல வாஞ்சை இல்ல, கர்த்தர் மேல வாஞ்சை, ஜெபிக்கிற வாஞ்சை, வேதத்தை வாசிக்கிற வாஞ்சை. இந்த வாஞ்சை இருக்குமானால் தேவ பிரசன்னத்தில் நிரப்பி நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்ப, அவர் ஒவ்வொரு நாளும் நடத்த கிருபையுள்ளவராய் இருக்கிறாரே. ரிபாரா ஷகரதி அந்தரதல ரபரபரபா ரிபபபர ஷபரபோரதி அந்தல ரெக்கரதல ரபரபரபரதலரபா. ஆமென். ஜீசஸ், வேதனையோடும் பாரத்தோடும் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த தீர்மானத்தோடு நீ செல்வாயானால் நிச்சயமாக அவர் உனக்கு கிருபை தருவார், பலன் தருவார், பாதுகாத்து வழி நடத்துவார். எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட உங்கள் சமூகத்தில் கடந்து வருகிறோம் அப்பா. ஆமென். உம்மை பாடி துதித்து ஆராதிக்க நீங்க செய்த கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. அப்பா, உம்மோடு நடக்கணும், உம்மோடு உறவாடணும்னு ஒரு தீர்மானத்தை எடுக்க செய்துங்க. கிருபை செஞ்சீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு கூட இருப்பவரே, எங்கள் நினைவுகள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் பேச்சு, எங்கள் வாஞ்சை எல்லாம் உமக்குரியதாக இருக்கட்டும் அப்பா. ஆமென். இந்த காலை வேளை ஒரு விசை கூட அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். மீதியான பகுதி எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளுங்க ரச்சா, நீங்கள் பேசுங்க.
நீங்க பேசுங்கப்பா. ஆமென். வார்த்தையை கொடுக்கிறோமுடைய மகனை மறைத்து நீங்க பேசுங்க, நீங்க வெளிப்படுங்க ராஜா. ஜனங்களோடு ஒவ்வொரு இருதயங்களோடு நீங்க பேசி அனுப்பும்படி ஆட்சேபிக்கிறோம். ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு திரும்ப செல்ல கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். आपको आशीष करेंगे. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. அதிசீக்கிரமாக வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். अति शीघ्र आने वाले हमारे प्रभु यीशु मसीह के नाम से एक बार फिर बधाई देके स्वागत करता हूं. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेंगे. கடந்த வாரத்தின் செய்தியின் தொடர்ச்சியை தான் நாம் இந்த வாரத்திலும் பார்க்க போகிறோம். पिछले हफ्ते के संदेश को ही हम उसके लगातार आगे के हिस्से को देखेंगे. 2 சாமுவேலின் புத்தகம் 6வது அதிகாரம். दूसरे सामुएल का पुस्तक 6वां अध्याय. 2 சாமுவேல் chapter 6. दूसरे सामुएल का 6वां अध्याय. 6-7 வசனங்களை நாம் வாசிக்க போறோம். 6वें और 7वें वचन को हम पढ़ेंगे. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். जब वे नाकोन के खलियान पर आए तब उज्जा ने अपना हाथ परमेश्वर के संदूक की ओर बढ़ाकर उसे थाम लिया क्योंकि बैलों ने ठोकर खाई. அடுத்த வசனம் சொல்கிறது, अगला वचन कहता है அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. तब यहोवा का कोप उज्जा पर भड़क उठा. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். उसके डिटाई के निमित्त परमेश्वर उसे वहीं पर मारे. அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். वहीं पर वो परमेश्वर के संदूक के बगल में मर गया. லேவியனாய் அழைக்கப்பட்டவன், लेवी के रूप में बुलाया गया. கர்த்தருக்காக ஏமன் ஸ்தோத்திரம் வேலை செய்வதற்காக அழைக்கப்பட்டவன் தான். परमेश्वर की सेवा करने के लिए बुलाया गया था. கர்த்தரின் வேலையை செய்து வந்த குடும்பம் தான். परमेश्वर की सेवकाई को करने वाला परिवार था. ஆண்டவர் இந்த ஊசாவை அடிப்பதற்கு காரணம் என்ன? परमेश्वर इस उज्जा को मारने का कारण क्या? கடந்த வாரத்தில் 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். पिछले हफ्ते मैंने आपको 2 कारण बताए थे. ஏமன் இன்றைக்கு அதை கொஞ்சம் கூட நான் விளக்கிட்டு அடுத்த காரியத்துக்கு போகலாம். आज मैं उसे थोड़ा और बताकर समझाकर अगले कार्य में जाएंगे. ஒன்று, ஆண்டவர் ஊசாவை அடிப்பதற்கான காரணம், पहला परमेश्वर उज्जा को मारने का कारण அழைப்பை விட்டு விலகி बुलाहट से हटकर தேவனுக்கு நன்மை செய்வதாக நினைத்து परमेश्वर के लिए भलाई कर रहा हूं सोचकर அவன் கர்த்தருடைய பெட்டியை தொட்டான். वो परमेश्वर के संदूक को छुआ. அப்ப போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், तो पिछले हफ्ते मैंने आपसे कहा था ஊசா ஒரு ஆசாரியன் அல்ல, उज्जा एक याजक नहीं, அவன் ஒரு லேவியன். वो एक लेवी था. பெட்டியை சுமக்கும் அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது. पेटी संदूक को उठाने का अधिकार उसको था, ஆனால் பெட்டியை தொடும் அதிகாரம் அவனுக்கு இல்லை. लेकिन संदूक को छूने का अधिकार उसे नहीं था. பெட்டியை நேரடியாக சுமக்கும் வேலை ஆசாரியர்களுக்கு இருக்கிறது. और जो ये संदूक को सीधे से उठाकर ले जाने का काम याजक को है. ஆனால் பெட்டியை நேரடியாக அப்படியே வைத்து தொட்டு சுமப்பதற்கான அதிகாரம் லேவியர்களுக்கு இல்லை. लेकिन उसी संदूक को वैसे ही रखकर पकड़कर छूने का अधिकार लेवी को नहीं. அவன் அழைக்கப்பட்டது லேவியனாய் அழைக்கப்பட்டான். वे बुलाया गया लेवी के रूप में. ஆசாரியனை போல துணிந்து பெட்டியை தொட்டபடியினாலே கர்த்தர் அவனை அடித்தார். वो याजक की तरह डिटाई से उसने संदूक को छुआ, इसलिए परमेश्वर ने उसे मारा. அழைக்கப்பட்ட அழைப்பில் நாம் உறுதியா இருக்க வேண்டும். बुलाए गए बुलाहट में हमें मजबूत रहना है. இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜா சவுல், इस्राएल देश का पहला राजा शाऊल, அவன் செய்த முதல் தவறு என்ன தெரியுமா? उसने किया पहला गलती क्या है मालूम है क्या? ஆசாரியனை போல பலி செலுத்த போனான். याजक की तरफ बलि चढ़ाने गया. சாமுவேல் வருவதற்கு தாமதமான போது, सामुएल के आने में जब देरी हो गई, ஏமன் சவுல் ராஜா பலி செலுத்தி விட்டான். शाऊल राजा बलि चढ़ा दिया. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், सामुएल भविष्यद्वक्ता आकर कहते हैं, நீர் இந்த காரியத்தை புத்தியீனமாய் செய்தி, तुमने इस कार्य को निर्बुद्धि तरीके से किया. ஆகவே ஆண்டவர் உம்மை ராஜாவாக இராதபடி தள்ளி போட்டார். इसीलिए परमेश्वर ने आपको राजा के पद से हटा दिया. அவன் மேல் இருந்த அபிஷேகம் எடுக்கப்பட்டது. उसके ऊपर का अभिषेक छीन लिया गया. தாவீதுக்கு ஊட்டப்பட்டது. दाऊद के ऊपर उंडेल दिया गया. அந்த நேரம் முதல் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள் போனது.
போனது என்று வேதம் சொல்லுகிறது. उसी समय से परमेश्वर के द्वारा भेजे गए दुष्ट आत्मा उसके अंदर ताकर कर वचन कहता है ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தாரோ परमेश्वर हमें जिसके लिए बुलाए அந்த அழைப்பில் உறுதியாயிருந்து வாழ்ந்தால் उस बुलाहट में हम पक्के रहकर जिएंगे तो கர்த்தரின் ஆசீர்வாதமும் கர்த்தரின் சமாதானமும் நம்ம மேல இருக்கும். परमेश्वर का आशीर्वाद और शांति हमारे ऊपर रहेगा. அழைப்பை மிஞ்சி ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. बुलाहट को पार कर एक कार्य नहीं करना है. அழைக்கப்பட்ட அழைப்பை செய்து முடிக்காமலும் இருக்கக்கூடாது. और बुलाए गए बुलाहट को पूरा किए भी नहीं रहना है. இரண்டாவது காரியம் கர்த்தர் நம்மோடு பேசினது. दूसरा कार्य परमेश्वर ने हमसे कहा பைபிள் சொல்லுது அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். उसके डिटाई के निमित्त परमेश्वर उसे वहां पर मारे. ஆமென். அவனுக்கு என்ன துணிவு? उसके अंदर क्या डिटाई थी? நம்ம ஆண்டவர் தானே. हमारा परमेश्वर है ना. பிடிச்சாலும் அடிக்க மாட்டாரு. इसे पकड़ूंगा तो भी वो नहीं मारेंगे. அல்லேலூயா. हालेलुया. போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். पिछले हफ्ते मैंने आपसे कहा था லேவியர்கள் கர்த்தருடைய பிரமாணத்தை அறிந்தவர்கள். लेवी लोग परमेश्वर के प्रमाण व्यवस्था को अच्छे से जानते थे. ஊசாவுக்கு தெரியும் கர்த்தருடைய பெட்டியை நான் தொடக்கூடாது. उज्जा को मालूम है कि परमेश्वर के संदूक को मुझे नहीं छूना है. தெரிந்து செய்தான். उसने जानकर इस काम को किया. அதுதான் துணிகரம். वही डिठाई. பக்கத்துல கையை பிடிச்சு அவங்க மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर उनका चेहरा देखकर बोलिए நம்ம தெரிஞ்சு செய்கிறது தான் துணிகரமான பாவம். தெரியாம செய்துட்டா ஆண்டவர் விட்டுருவாரு. துணிஞ்சு செய்தா அடிப்பார். हम जानकर जो करते हैं ना वही डिटाई का पाप है. और अनजाने में जो करते हैं ना उसे परमेश्वर छोड़ देंगे. लेकिन जो जानकर किए है ना उसके लिए मारेंगे. ஆமென். आमीन. அப்ப பிரமாணத்தை அறிந்து மீறி செய்வது தான் துணிகரமான பாவம். तो प्रमाण व्यवस्था को जानकर उसको पार कर करना ही डिटाई है. மறுபடியும் சொல்லுகிறேன். फिर से कहता हूं கர்த்தருடைய பிரமாணத்தை அறிந்து परमेश्वर की प्रमाण व्यवस्था को जानकर துணிகரமாய் செய்வது அறிந்த பின்பு செய்வது துணிகரமான பாவம். जानकर करने के जान के जो करते हैं वो डिटाई है. அப்ப கர்த்தருடைய பிரமாணங்கள் சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். तो परमेश्वर के प्रमाण व्यवस्था को कुछ मैं आपको बताता हूं. எல்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சத்தை சொல்றேன். सब कुछ नहीं बता सकता हूं लेकिन थोड़ा कुछ बताता हूं. யாத்திரையாகமம் 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 10 கட்டளை கர்த்தருடைய பிரமாணம். निर्गमन के 20वें अध्याय में जो परमेश्वर की 10 आज्ञा है वो भी परमेश्वर का प्रमाण व्यवस्था है. அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிறது तो वहां पर कहा गया है நம்முடைய தேவனை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. हमारे परमेश्वर को छोड़ और कोई परमेश्वर नहीं. இது பிரமாணம். ये प्रमाण है. அப்ப வேறே தெய்வங்களை நமஸ்கரித்தால் तो दूसरे देवताओं को हम दंडवत करेंगे तो அது என்ன தெரியுமா? वो क्या है मालूम है क्या? நாம் துணிகரமாய் செய்யும் பாவம். हम डिटाई से करने वाला पाप है. மறுபடியும் சொல்லுகிறேன். दोबारा कहता हूं நம்முடைய யெகோவா தேவனை தவிர हमारे यहोवा परमेश्वर के अलावा வேறொரு தெய்வத்தை வணங்க கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. और एक देवताओं को हम दंडवत नहीं करना चाहिए करके पवित्र शास्त्र कहता है. அதை மீறி செய்தால் उसे पार कर करेंगे तो அதுக்கு பேர் என்னது? उसका क्या नाम है? சொல்லுங்க, बोलिए, சத்தமா சொல்லுங்க. जोर से बोलिए. துணிகரம். डिठाई. டிட்டாய். डिठाई. बोलिए. बोलिए கொஞ்சம் கூட. थोड़ा जोर से. டிட்டாய். ஹalleluya. हालेलुया. அப்ப இரண்டாவது சொல்லி இருக்கு. तो दूसरा कहा गया है மேல வானத்திலும் ऊपर आकाश में கீழே பூமியிலும் नीचे भूमि में தண்ணீரில் உண்டாயிருக்கிறவர்களுக்கு और जल में जो कुछ है ஒப்பான उसके समानता में ஒரு சொரூபத்தையும் एक भी स्वरूप விக்கிரகத்தையும் मूर्ति உண்டாக்காத मत बना. அதை நமஸ்கரிக்கவோ उसको नमन करना, வழிபடவோ उसके पीछे चलना செய்யாத. मत कर. இது பிரமாணம். ये प्रमाण है. இத மீறி इसे पार कर ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி एक मूर्ति बनाकर விக்கிரகத்தை நமஸ்கரித்து उस मूर्ति की पूजा कर விக்கிரகத்தை சேவித்தா उसकी सेवा करोगे तो அதுக்கு பேர் என்ன? उसका क्या नाम है? டிட்டாயி. डिठाई.
துணிகரம் डिठाई। கொஞ்சம் சேர்ந்து சொல்லணும் என்ன என்ன கூட थोड़ा मेरे साथ मिलकर बोलने का आपको। Praise the Lord. Praise the Lord। பிரமாணத்தை மீறுகிறோம். प्रमाण को पार कर रहे। அப்ப அடுத்து சொல்லி இருக்கு, अगला कहा गया है தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்க கூடாது. परमेश्वर के नाम को व्यर्थ में नहीं लेना है। அது பிரமாணம். वो प्रमाण है। இந்த பிரமாணத்தை மீறி इस प्रमाण का उल्लंघन कर कर தேவனுடைய நாமத்தை நான் வீணிலே வணங்கினால் मैं परमेश्वर के नाम को व्यर्थ में लूंगा तो அதுக்கு பேர் என்ன? उसका क्या नाम है? டிட்டாய். डिटाई। சொல்லுங்க. बोलिए मेरे साथ। துணிகரம். डिटाई। கொஞ்சம் சத்தமா சொல்லணும். थोड़ा जोर से बोलना है। சொல்லுங்க ஒருக்கா. बोलिए जो एक बार। துணிகரம். डिटाई। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். அது பிரமாணம். तो विश्राम दिन को पवित्रता से मनाना के वो जो प्रमाण है। பிரமாணம் தானே? प्रमाण ही है ना। கட்டளையில சொல்லிருக்கா இல்லையா? आज्ञा में बताया गया ना। சொல்லிருக்கா இல்லையா? बताया गया कि नहीं? சொல்லுங்க. बोलिए। சொல்லுங்க. बोलिए। ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும் பிரமாணம். विश्राम दिन को पवित्रता से मनाना है ये प्रमाण है। அத மீறி கல்யாண வீட்டுக்கு போனா उसका उल्लंघन करके शादी के घर जाओगे तो அதுக்கு பேர் என்ன? उसका क्या नाम है? சொல்லுங்க. बोलिए आप लोग। துணிகரம். डिठाई। அத மீறி விருந்து வீட்டுக்கு போனா उससे उल्लंघन करके मेहमान के घर जाओगे तो அத மீறி வேலைக்கு போனா उसका उल्लंघन करके काम पे जाओगे तो சிலருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ட்ரெயின் டிக்கெட்டே கிடைக்கும். அதுக்கு பேர் என்ன? कुछ को रविवार के दिन ही ट्रेन का टिकट मिलता है। उसका क्या नाम है? நீங்க சொல்லுங்க கொஞ்சம். आप लोग बताइए। Praise the Lord. Praise the Lord। அல்லேலூயா. हालेलुया। பைபிள் பிரமாணத்தை மீறுகிறத துணிகரங்க. बाइबल के प्रमाण का उल्लंघन करना डिठाई है। ஆமென். आमीन। சிலர் வீட்டுக்கு அன்னைக்கு தான் விருந்துக்காரங்க வருவாங்க. कुछ के घर पर उसी दिन मेहमान आएंगे। ஆமென். விருந்துக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தா ரெண்டு காரியம் சொல்லுங்க. मेहमान अगर रविवार के दिन घर पर आते तो दो कार्य बताइए। ஒன்னு, एक, நான் சமையல் பண்ணி வச்சிட்டு போறேன், எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துக்க. मैं खाना पका कर जाता हूँ, जितना चाहिए तो उठा के खा ले। இல்ல नहीं तो நான் போற இடத்துக்கு வரணும்னு நீ உனக்கு விருப்பம் இருந்தா मैं जाने वाले जगह पे तुझे भी आने की इच्छा है तो என் கூட வா. मेरे साथ में आ। நான் ஞாயிற்றுக்கிழமை எங்கெங்க போறேன்னு உனக்கு தெரியாதுல்ல? मैं रविवार के दिन कहाँ कहाँ पर जाता तुझे नहीं बताया ना। என் கூட வா मेरे साथ में आ। அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துருங்க. ऐसे पकड़ लेकर आ जाइए। Praise the Lord. Praise the Lord। இப்ப மறுபடியும் अब फिर से ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்காமல் இருப்பது विश्राम दिन को पवित्रता से नहीं मनाना। விளங்குச்சா? समझे क्या? விளங்குச்சா? समझे क्या? அப்ப ஓய்வு நாள்ல ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும். तो विश्राम दिन में परमेश्वर के भवन में आना है। அப்ப ஓய்வு நாள்ல சனிக்கிழமை தானே பாஸ்டர்? तो विश्राम दिन तो शनिवार को है ना पास्टर। அதுக்கு கண்டிப்பா ஒரு பிரசங்கம் பின்னால வரும். उसके लिए जरूर एक प्रचार जो बाद में आएगा। ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமையாக மாறினது எப்படி? विश्राम दिन रविवार में कब बदलाव वो कर कर இந்த வசனத்தை நம்ம ஆயத்தப்படுத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். इस संदेश को तैयार करते समय पवित्र आत्मा ने उस बात को मुझे याद दिलाई है। அல்லேலூயா. हालेलुया। தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டாம். माता पिता का आदर करना है। அப்பா அம்மாவை என்ன செய்யணும்? माता पिता का क्या करना है? சத்தமா जोर से கனம் பண்ணணும். आदर करना है। கனம் பண்ணாம இருந்தா आदर नहीं करोगे तो துணிகரமான பாவம். डिटाई का पाप है। பாவிக்குரிய தகப்பன் தாயை கனம் பண்ணணும். அதை செய்யாம இருந்தா आत्मिक माता पिताओं का भी आदर करना, उसे नहीं करोगे तो துணிகரமான பாவம் சொல்லுங்க. डिटाई का पाप कहिए। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। அப்பா அம்மாவை எதிர்த்து பேசினா, माता पिता से उल्टा बात करोगे तो, அப்பா அம்மாவை அடிச்சா, माता पिता को मारोगे तो நான் இதை யோசிக்கும் போது யோசித்தேன், என் வாழ்க்கையில எங்க அம்மா அப்பாவை ஒரு நாள் கூட நான் கை ஓங்கினது கூட இல்லை. मैंने इस संदेश को बनाते समय मैंने सोचा मेरे माता पिता को जिंदगी भर मैंने कभी जो हाथ भी नहीं ऐसा उठाया। ஒண்ணு எங்களை வெளுத்துருவாங்க. एक तो हमें धो देते। அப்படி கை ஓங்கி இருந்தா என் கை கண்டிப்பா இருந்திருக்காது இன்னைக்கு. ऐसा मैं हाथ उठाया तो आज जरूर मेरा हाथ नहीं होता। அப்படிப்பட்ட அம்மா அப்பா, ऐसे माता पिता நல்ல பாசம் உண்டு, ஆனா அட்டி வெளுத்துருவாங்க. अच्छा लाड़ प्यारे लेकिन मार के धो देते। ஓகே, அடுத்தது சொல்லப்பட்டு கொலை செய்யாதிருப்பாயாக. अगला कहा गया कि कत्ल ना करना। அப்ப கொலை செய்தால் तो कत्ल खून करोगे तो துணிகரமான डिटाई का பாவம். पाप। விபச்சாரம் வேசித்தனம் செய்யாதிருப்பாயாக. व्यभिचार वेश्यापन ना करना। அப்ப விபச்சாரம் வேசித்தனம் செய்தால் तो व्यभिचार वेश्यापन करोगे तो சத்தமா சொல்லுங்க. जोर से बोलिए துணிகரமான डिटाई का பாவம். पाप।
பைபிள் சொல்லுது விபச்சாரம் வேசித்தனம்னா கண்களில பார்க்கும்போதே அது வந்துருதுன்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. बाइबल कहते हैं व्यभिचार वेश्यापन मतलब आंखों से देखने में ही वो आ जाता है. அது விளக்குறதுக்கு நேரம் இல்ல. उसे समझाने के लिए समय नहीं. அடுத்து சொல்லப்பட்டு களவு செய்யாதிருப்பாயாக. अगला कहा गया तू चोरी ना करना. மத்தவங்க பொருளை திருடிட்டு வந்தா, दूसरों के चीजों को चुरा कर ले आओगे तो, ஆபீஸ்ல இருந்து பேப்பரை திருடிட்டு வந்தா, ऑफिस में से पेपर चुरा कर आओगे तो, praise the lord, praise the lord, hallelujah, 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 hallelujah. விளங்குச்சா உங்களுக்கு? समझे क्या आप लोग? பிரமாணத்தை மீறுவது துணிகரமான பாவம். प्रमाण व्यवस्था का उल्लंघन करना डिठाई का पाप है. பாவத்துக்கும் துணிகரமான பாவத்துக்கும் வித்தியாசம் தான். पाप और डिठाई के पाप में का जो अंतर फर्क है वो यही है. தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டோம் பாவம். अरे अनजाने में गलती कर दिया एक पाप है. பிரமாணம் தெரியும், अरे प्रमाण पता है, இது மீறி செய்வது துணிகரமான பாவம். उसका उल्लंघन करके करने वाला पाप है. அப்ப பொய் சொல்லக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. तो झूठ नहीं बोलने का करके बाइबल कहता அப்ப है. பொய் சொன்னா तो झूठ बोलोगे तो சத்தமா சொல்லணும், जोर से बोलिए, துணிகரமான பாவம், डिठाई का पाप है. praise the lord, Praise the Lord. கோள் சொல்லக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. अरे चुगली नहीं करने का करके बाइबल कहता है. அப்ப கோள் சொன்னா तो चुगली करोगे तो சொல்லுங்க, बोलिए, நாங்க சொல்லிட்டு தான தெரியுறோம். हम तो बोलते ही तो घूमते हैं. லேவியராகும் 19 அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது. लेवी व्यवस्था का 19वें अध्याय का 16वां वचन कहता है, உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோள் சொல்லி திரியாதிருப்பாயாக. तेरे लोगों के बीच में यहाँ वहाँ तू चुगली करते ना फिरना. அது இரத்த பழிக்கு சமம் என்று பைபிள் சொல்லுது. वो एक दूसरे के लहू बहाने के बराबर है करके. நான் எப்பவுமே ரெண்டு பேரை நம்ப மாட்டேன். मैं हमेशा ही दो जन पे भरोसा नहीं करता. யாரெல்லாம் கேக்குறீங்களா? कौन कौन कर क्या पूछ रहे हो क्या? என்ன ஒருத்தர் ரொம்ப புகழ்ந்துட்டாங்கன்னா நான் நம்ப மாட்டேன். मेरी एक जन बहुत ही प्रशंसा कर देगा तो मैं भरोसा नहीं करता. ஏன்னா அவன் கையில யானை வெடி இருக்கு. क्योंकि उसके पास जो है हाथी का फटाकेदार बम है. விளங்குதா? समझे क्या? இன்னைக்கு புகழ்ந்துகிட்டு வெளியே போய் பாம்பை கொளுத்தி விட்டுருவான். यहाँ मेरी प्रशंसा करके बाहर जाके बम को जला देगा. ரெண்டாவது ஒரு மனுஷனை நம்ப மாட்டேன். दूसरा एक मनुष्य पे भरोसा नहीं करता. என்கிட்ட இன்னொருத்தரை பற்றி வந்து சொல்றாங்கல்ல, मेरे पास दूसरे एक व्यक्ति के बारे में आके बताते हैं ना, அவங்களையும் நம்ப மாட்டேன். उन पे भी भरोसा नहीं करता. அவன் மத்தவங்களை பற்றி சொல்ல வரும்போதே वो दूसरे के बारे में बताने के लिए जब आता है, எனக்குள்ள பாமையும் கையில வச்சுக்கிட்டு தான் வருவான். मेरा जो बम है वो भी हाथ में रख के आएगा. தீப்பெட்டி மட்டும் தான் கையில இருக்காது. सिर्फ माचिस उसके हाथ में नहीं रहेगी. வெளியே போன உடனே என்ன பற்றி உடனே கொளுத்தி விடுவான். बाहर जाते ही मेरे बारे में तुरंत जला देगा. அதனால இந்த ரெண்டு பேரையும் ஒரு நாள் நம்ப மாட்டேன். इसलिए दोनों के ऊपर मैं कभी भरोसा नहीं करता. அப்ப கோள் சொல்வது அப்படினா என்ன? तो ये चुगली कहने का मतलब क्या है? ஆமென், ஸ்தோத்திரம். மற்றவர்களை குறித்து இன்னொருத்தட்ட சொல்லுகிறது. दूसरों के बारे में जाकर तीसरों को बताना. ஒருத்தரை பற்றி பேசணும் அப்படினா, एक के बारे में बोलते हैं तो, என்ன பற்றி பேசணும் அப்படினா, अब मेरे बारे में बात की है तो என் தப்பு நேரடியா வந்து நீ சொல்லு. मेरे गलती को सीधे मेरे सामने आकर बताइए. இன்னொருத்தட்ட சொல்றதுதான் கோள். दूसरों के पास जाकर बताना ही चुगली है. ஆமென், ஆமென். ஒருத்தர் என்ன பற்றி சொன்னாங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். एक जन मेरे विषय में कुछ कहे है तो நேரடியா வந்து கேட்கலாம். वो सीधे मुझसे आके पूछ सकते हैं. இன்னொருத்தட்ட சொல்றதுதான் கோள். लेकिन वो दूसरे किसी के पास जाकर कहते हैं ना, वही चुगली है. அது துணிகரமான பாவம். वो डिटाई का पाप है. Praise the Lord. Praise the Lord. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है புறஜாதிகளின் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள கூடாது. अन्य जातियों के रीति रिवाजों को मत सीखिए. அதன்படி செய்தால் துணிகரமான பாவம். उसके अनुसार करोगे तो डिटाई का पाप है. அப்ப பைபிள் சொல்லுது, तो बाइबल कहता है தேவனை வஞ்சிக்க கூடாது. परमेश्वर को धोखा नहीं देना है. அப்ப தேவனை வஞ்சித்தால் तो परमेश्वर से धोखा दोगे तो துணிகரமான डिटाई का பாவம். पाप. அப்ப ஆண்டவர் எதனால் வஞ்சித்தீர்கள் என்று சொல்கிறார். तो परमेश्वर कहते किससे तुमने मुझे धोखा दिया? தசம பாகத்தினாலும் காணிக்கையினாலேயும் தான் என்று மல்கியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. दशमांश और दान देने में कर मलाकी में कहा गया है. Praise the Lord. Hallelujah. हालेलुया. ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்பது பிரமாணம். आत्मा और सच्चाई से आराधना करना है करके प्रमाण है. ஆவியும் உண்மையும் இல்லாமல் ஆராதிப்பது துணிகரமான பாவம். आत्मा और सच्चाई के बिना आराधना करना डिटाई का पाप है. பைபிள் சொல்லுது முழு பலத்தோடும் முழு மனதோடும் ஆராதிக்கணும். बाइबल कहता है पूरे बल से पूरे मन से आराधना करनी है. எப்படி ஆராதிக்கணும்? कैसे आराधना करनी है? சொல்லுங்க. बोलिए. முழு மனதோடும் முழு பலத்தோடும். அதையாவது கொஞ்சம் பலத்தோட சொல்லுங்க. முழு மனதோடும் முழு பலத்தோட. पूरे मन से और पूरे बल से. அப்ப இங்க உட்கார்ந்துகிட்டு तो यहाँ बैठकर கை தட்டாம ताली बजाए बिना வாய் திறக்காம मुंह खोले बिना அப்படியே உட்கார்ந்துட்டு போனா ऐसे ही बैठकर जाओगे तो அதுக்கு பேர் என்ன? उसका क्या नाम है? நமக்கு
ये तो नहीं आएगा ना हमारे लिए। விளங்குதா? समझे क्या? பைபிள் வசனத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேனா, बाइबल के वचन को ही बता रहा हूँ। ஆவியோடும் आत्मा से, உண்மையோடும் सच्चाई से, முழு மனதோடும் पूरे मन से, முழு பலத்தோடும் पूरे बल से தேவனை ஆராதிக்கணும். परमेश्वर की आराधना करनी है। இதுதான் பிரமாணங்க. वही प्रमाण है। சும்மா உட்கார்ந்துட்டு போனா அது துணிகரம். ऐसे खाली बैठकर जाओगे तो वो डिटाई का पाप है। சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அது பிரமாணம். सुसमाचार प्रचार करना है, प्रमाण है। அது அறிவிக்காம இருந்தா तो बताए बिना है तो எவ்வளவு நாளா செய்துட்டு இருக்கோம் இல்ல? कितने दिन से हम कर रहे हैं ना। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மத்தவங்க சிலர் சொல்லுவாங்க, மத்தவங்களுக்கு இயேசுவை சொன்னா எனக்கு பிரச்சனை வருது. कुछ लोग कहते दूसरों को मैं यीशु के बारे में बताती तो मुझे परेशानी आती है। உனக்கு பிரச்சனை வந்துட்டு போட்டோம். हे तेरे को परेशानी आके जाने दो। அவன் ஒருவனை இயேசுவுக்காக ஆதாயப்படுத்துகிறான். वो तू एक को यीशु के लिए तैयार करता है। நீ ஜெபம் பண்ண ஆரம்பி, உன் பிரச்சனை மாறிடும். तू प्रार्थना करना शुरू कर, तेरा परेशानी बदल जाएगी। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். ये शरीर परमेश्वर का मंदिर है। இந்த சரீரம் யாருடைய ஆலயம்? ये शरीर किसका मंदिर है? தேவனுடைய परमेश्वर का। ஆலயம். परमेश्वर का भवन அப்ப मंदिर है। பைபிள் சொல்லுது இதை தீட்டுப்படுத்த கூடாது. तो बाइबल कहता है इसे अशुद्ध नहीं करने का। தீட்டுப்படுத்துவது अशुद्ध करना டிட்டாய் का पाप। டிட்டாய் का पाप है. Praise the Lord. Praise the Lord। இந்த சரீரத்தை எப்படி தீட்டுப்படுத்துறோம்? इस शरीर को कैसे अशुद्ध करते? எப்படி தீட்டுப்படுத்துகிறோம்? कैसे अशुद्ध करते? ஆமா, நல்ல பாவ பாக்கு உள்ள வச்சா சரீரம் தீட்டுப்படுது. अच्छा सुपारी को अंदर रखेंगे तो अशुद्ध होता है। குடிக்கும்போது சரீரம் தீட்டுப்படுது. दारू पीने से शरीर अशुद्ध होता है। ஹalleluya. हालेलुया। என்னைக்காவது குடிக்கிறவங்க இயேசுவே ஸ்தோத்திரம்னு எடுத்து குடிக்கிறீங்களா? कोई कभी दारू पीने वाला यीशु स्तुति होकर के उठा के पीता है क्या? தம்பாக்கு போடுறவங்க இயேசுவே ஸ்தோத்திரம். तंबाकू जो खाता है यीशु स्तुति होकर के अंदर रखता है क्या? Praise the Lord. Praise the Lord। ஹalleluya. हालेलुया। சரீரத்தை நம்ம தீட்டுப்படுத்த கூடாது. शरीर को मैं अशुद्ध नहीं करना है। விபச்சார வேசித்தனத்தினால் சரீரத்தை தீட்டுப்படுத்த கூடாது. व्यभिचार वेश्यपन से शरीर को अशुद्ध नहीं करना है। ஹalleluya. हालेलुया। அது செய்வது துணிகரமான பாவம். उसे करना डिठाई का पाप है। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है சகோதரன் மேல் அன்பு கூற வேண்டும். भाई के ऊपर प्रेम रखना है। சகோதரன் மேல் அன்பு கூறாமல் இருந்தால் துணிகரமான பாவம். भाई के ऊपर प्रेम नहीं रखोगे तो डिटाई का पाप है। பைபிள்ல இயேசு சொல்லி இருக்கிறார்ல, बाइबल में यीशु कहे ना ஒரு மணி நேரமாவது कम से कम 1 घंटे तो ஜெபம் பண்ண கூடாதா? प्रार्थना नहीं करना है क्या? அப்ப ஒரு மணி நேரமாவது ஜெபம் பண்ணாம இருந்தா तो பிரமாணத்தை மீறுகிறோம். तो 1 घंटे भी हम प्रार्थना नहीं करते तो प्रमाण का उल्लंघन कर रहे। அப்ப அதுக்கு பேர் என்னது? तो उसका क्या नाम है? நான் சொல்லலைங்க, நான் பிரமாணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். मैं नहीं कह रहा हूं, मैं प्रमाण को आपको बता रहा हूं। வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். விளங்குச்சா உங்களுக்கு? वचन को बता रहा हूं। समझे क्या आप ஒரு लोग? மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு இயேசு சொன்னாரு. 1 घंटे प्रार्थना करना है यीशु ने कहा। அதை செய்யாம இருந்தா விசுவாசிகளே துணிகரமான பாவம் செய்கிறோம். उसे नहीं करते तो विश्वासी हो तुम डिटाई का पाप कर रहे हो। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है ஒரே மனைவியை உடைய புருஷனாயிரு, ஒரே புருஷனை உடைய மனைவியாயிரு. एक ही पत्नी का पति हो, एक ही पति की पत्नी हो। அது பிரமாணம். அது वो व्यवस्था, அது वो பிரமாணம். प्रमाण। இதுக்கு பதில் சைட் டிஷ் எல்லாம் வச்சிருந்தா इसके अलावा साइड डिश सब रखोगे तो துணிகரமான डिटाई का। விளங்குச்சா? சைட் டிஷ் என்ன சொல்லுது? விளங்குச்சா? साइड डिश मतलब समझे क्या मैं क्या बोला? விளங்குச்சா இல்லையா? समझे कि नहीं? சாப்பாட்டுக்கு நம்ம சைட் டிஷ் வச்சிருக்க மாதிரி அடிஷனல் பொண்டாட்டி வச்சிருப்பான். खाने के लिए जैसे हम कुछ उसके साथ जो साइड डिश रखते खाने के लिए, वैसे कुछ लोग एडिशनल एक और पत्नी रखते। சாப்பாடு போடுறதுக்கு ஒரு பொண்டாட்டி, खाना देने के लिए एक पत्नी, இன்னொன்னு கொண்டு வச்சிருப்பான். और एक के लिए एक रखा रहेगा। விளங்குச்சா உங்களுக்கு? समझे क्या आप लोग? விளங்குச்சா உங்களுக்கு? समझे क्या आप लोग? பைபிள் சொல்லுது, ஒரே புருஷனை உடைய மனைவியாயிரு. बाइबल कहते एक ही पति की पत्नी रहे ஒரே மனைவியை உடைய புருஷனாயிரு. பிரமாணம்ங்க இது. और एक ही पत्नी का पति रहे, यही प्रमाण है। அதை தவிர தொட்டு கூட விளையாடாத. அதுதான் தேவனுடைய பிரமாணம். उसके अलावा तू छू कर भी मत खेल, यही परमेश्वर का प्रमाण है। ஹalleluya. हालेलुया। பிரமாணத்தை மீறுவது தவறு. प्रमाण का उल्लंघन करना गलती है। துணிகரமான பாவம்னு பைபிள் சொல்லுது. ये डिटाई का पाप है करके बाइबल कहता है। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। நீங்க சொல்லலாம், आप कह सकते हो பாஸ்டர் இதெல்லாம் நிறைய பழைய ஏற்பாட்டில இருந்து தானே பேசிட்டு இருக்கீங்க. पास्टर ये सब तो आप बहुत सी चीजें पुराने नियम से बता रहे हो। புதிய ஏற்பாட்டில யாராவது துணிகரமாய் பாவம் செய்து செத்தவங்க இருக்காங்களா? नए नियम में कोई डिटाई का पाप करके मरा हुआ है क्या? இருக்காங்களா இல்லையா? है कि नहीं? இருக்காங்களா இல்லையா? है कि नहीं? ஏமன் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்துல வாசித்து
வாசித்து பாத்தீங்கன்னா प्रेरितों के कामों के 5वें अध्याय को उठाकर पढ़ोगे तो ரெண்டு பேர் அங்க இருக்காங்க. 2 जन वहां पर है. அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. वहां पर कहा गया देखिए. ஏமன் ஸ்தோத்திரம் அனனியா சப்பீராள். अननिया सफीरा. ஏமன் ரெண்டு பேரும் புருஷன் மனைவியும் தான். ये दोनों पति पत्नी நிலத்தை விற்றார்கள். जमीन को बेचे. நிலத்தை விற்றவர்கள் என்ன செய்தார்கள்? जमीन को बेचने के बाद ये क्या किए? ஏமன் பைபிள் சொல்லுது. बाइबल कहता है ஏமன் பேதுருவிடத்தில் வந்தார்கள், அப்போஸ்தலர்களிடத்தில் வந்தார்கள். पत्रस के पास आए, प्रेरितों के पास आए. அப்போஸ்தலரிடத்தில் வந்தவர்கள் அவர் கேட்கிறாரு, प्रेरितों के पास आते हुए पूछते हैं, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? क्या तुमने इस जमीन को इतने ही दाम में बेचा? அதற்கு அனனியா சொல்றான், उसके लिए अननिया कहता है ஆமா இவ்வளவுக்கு தான் விற்றோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 5 हाँ हमने इतने ही दाम में से बेचा कर இவ்வளவுக்கு தான் விற்றோம். हाँ हमने इसे इतने ही दाम में बेचा. ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப பேதுரு கேட்கிறாரு, तब पत्रस पूछ रहे ஒரு हैं, பங்கை வஞ்சித்து வைத்து तूने एक हिस्सा अपने लिए छल के साथ बचा कर रखा है. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை ஏவினது என்ன? पवित्र आत्मा के विरुद्ध झूठ बोलने के लिए शैतान ने तेरे मन में इसे क्यों उकसाया? பைபிள் சொல்லுது, बाइबल कहता है அவன் பொய் சொன்னபடினாலே वो झूठ बोला, इस वजह से அங்கே அவன் மரித்து போனான். वहीं पे वो मर गया. ஆண்டவர் அவனை அடித்து அங்கே சாகடிச்சிட்டாரே. परमेश्वर से वहीं पे मार के उसे मार डाले. இது ஒண்ணும் தெரியாத சப்பீராள் வரா. ये कुछ भी नहीं पता इसकी पत्नी सफीरा आती है. அவள்கிட்ட கேக்குறா, இவ்வளவுக்கு தான் நிலத்தை வித்தீங்களா? उससे भी पूछे, क्या तुमने इतने ही दाम में अपनी जमीन को बेचा? அவ சொல்றா, ஆமா இவ்வளவுக்கு தான் வித்தோம். वो भी कहती हाँ हमने इतने ही दाम में से बेचा. பைபிள் சொல்லுது உடனே ஆண்டவர் அடிச்சிட்டாரே. बाइबल कहते तुरंत परमेश्वर उसे मारे. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அப்ப புதிய ஏற்பாட்டின் காலத்திலேயும் ஆண்டவர் அடிக்கிறதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாரு. तो नए नियम के समय भी परमेश्वर मारने के लिए डरेंगे नहीं. அப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்களா? तो आप सब कहते हो ना, அப்ப நாங்க இவ்வளவு பிரமாணத்தை மீறி துணிகரமா பாவம் செய்தபோது ஏன் அடிக்கல? तो हम भी इतने प्रमाण का उल्लंघन कर कर पाप करने के बाद भी परमेश्वर क्यों नहीं मारे? இயேசு நம்ம மேல இன்னைக்கு கிருபை வச்சிருக்காரு. यीशु हमारे पर आज भी अनुग्रह रखे हैं. பிதா கை நீட்டும் போதெல்லாம் இயேசு வலது பாரசத்துல உட்கார்ந்து சொல்றாரு, पिता जब भी हाथ बढ़ाते तो यीशु दाहिनी तरफ बैठ कर कहते, நான் இவனுக்காக ரத்தம் சிந்தி இருக்கேன், मैंने इसके लिए लहू बहाया है, இவனுக்காக ரத்தம் சிந்தி இருக்கேன், इसके लिए लहू बहाया है, மன்னிச்சுக்கிடுங்க, क्षमा कर दीजिए. நமக்காக பிதாவின் வலது பாரசத்துல அமர்ந்து கொண்டு பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். हमारे लिए पिता के दाहिने तरफ बैठकर वो तरफदारी कर रहे हैं. அதனால தான் இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறார். इसीलिए आज हम बच रहे हैं. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. ரோமன் கேத்தலிக் பைபிள்ல रोमन कैथोलिक बाइबल में சீராக் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கு. सिराक नामक एक पुस्तक है. சீராக்கின் ஞானம் அப்படின்றதான ஒரு புத்தகம் இருக்கு. सिराक का ज्ञान करके एक पुस्तक है. அதுல 5வது அதிகாரத்துல ஒரு பகுதியை நான் வாசித்தேன். वहां के 5वें अध्याय में इस हिस्से को मैंने पढ़ा. 4 முதல் 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 4 से लेकर 7 वचन में पढ़ता हूं, ध्यान से सुन लीजिए. நான் பாவம் செய்தேன், मैंने पाप किया, இருப்பினும் எனக்கு என்ன நேரிட்டது நேர்ந்து விட்டது, इसके वजह से मेरे साथ क्या बीता, எனக்கூறாதே என்று சொல்லாத, मेरा मत बोल. ஆண்டவர் பொறுமை உள்ளவர். परमेश्वर धीरजवंत है. அடுத்த வசனத்தை நல்லா கவனிங்க. अगले वचन को ध्यान से देखिए. பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பை பற்றி அச்சமில்லாம இருக்காத. एक पाप के ऊपर पाप कर कर सीमा के पार कर कर तू बिना डरे मत रहे. மறுபடியும் வாசிக்கிறேன். फिर से कहता हूं, பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு पाप के ऊपर पाप करने की हद तक பாவ மன்னிப்பு பற்றி पाप की क्षमा के बारे में அச்சம் இல்லாமல் இருக்காதே. बिना डरे मत रहे. ஆண்டவரின் பரிவு எல்லை அற்றது. परमेश्वर का दया का कोई सीमा नहीं. எண்ணற்ற பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே. अनगिनत पापों को वो क्षमा करेंगे करके मत बोल. அவரிடம் उनके पास இரக்கமும் दया சினமும் உள்ளது. और क्रोध भी है. அவரது சீற்றம் பாவிகளை தாக்கும். और उनका क्रोध पापी के ऊपर हमला करेगा. அல்லேலூயா हालेलुया. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். अगले वचन को पढ़ता हूं. ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே. परमेश्वर की तरफ फिर से आने के लिए देरी मत कर. நாட்களை தள்ளி போடாதே. दिन को मत ठुकरा. ஆண்டவரின் சினம் परमेश्वर का क्रोध திடீரென்று பொங்கி எழும். अचानक उबलेगा. அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய்.
उनके दंड देने के समय तू नाश हो जाएगा। அல்லேலூயா. हालेलुया। புரிஞ்சுச்சா? समझे क्या? புரிஞ்சுச்சா? समझे क्या? ஆமா, ஆண்டவர்ட்ட பாவ மன்னிப்பு இருக்குன்னு அப்படியே நினைச்சு செய்துகிட்டு இருக்காத. हाँ, परमेश्वर के पास पाप की क्षमा है कर कर तू वापस पाप को करते मत रे। ஆமென். அவரது சீற்றம் பாவிகளை தாக்கும். उनका जो क्रोध है पापियों के ऊपर हमला करेगा। ஆண்டவரிடத்துல திரும்பி வர்றதுக்கு காலம் தாமதிக்காத. परमेश्वर के पास फिर से आने के लिए देरी मत कर। ஆண்டவருடைய சினம் கோபம் திடீரென்று பொங்கி எழுமாம். परमेश्वर का कोप क्रोध जो है अचानक भड़क उठेगा। அவர் தண்டிக்கும் காலத்தில் நாம் அழிந்து போவோம் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. वो दंड देने के समय हम नाश हो जाएंगे करके बाइबल कहता है। அதனால इसीलिए பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, இனிமேலு பிரமாணத்தை மீறி துணிகரமான பாவத்தை செய்திராதங்க, அவர் அடிச்சே போட்டுருவாரு. अभी से प्रमाण को उल्लंघन कर कर डिठाई का पाप मत कीजिए, नहीं तो वो तुम्हें मार देंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆமா, ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். हाँ, परमेश्वर दया करने वाले दयावंत है। அவருடைய கோபம் பொங்கி எழுந்தா நம்மளால நிக்க முடியாது. उनका क्रोध भड़क उठा तो हम रुक नहीं सकते। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அப்ப மூணாவது காரியம் இன்னைக்கு. अब तीसरा कार्य, ஆமென். ஸ்தோத்திரம். ஊசாவை ஆண்டவர் அடிக்க காரணம் என்ன? उज्जा को परमेश्वर मारने का क्या कारण? பைபிள் சொல்லுது, बाइबल कहता है மாடுகள் மிரண்டது, जब बेल ठोकर खाई, பெட்டி சாய்ந்தது, संदूक नीचे की तरफ झुका, ஊசா அதை பிடித்தான், उज्जा ने उसे पकड़ा, தேவன் அடித்தார், परमेश्वर मारे, அதே இடத்தில் அவன் மரித்து போனான். उसी जगह पर वो मर गया। அல்லேலூயா. हालेलुया। மாடுகள் மிரள காரணம் என்ன? அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். अब बेल ठोकर खा के लड़खड़ाने का कारण क्या है? சும்மா வந்துட்டு இருந்த மாடு தானே. अरे ऐसे ही आ रहे थे ना बेल, கர்த்தருடைய பெட்டிய परमेश्वर के संदूक को அவன் மாட்டு வண்டியில ஏத்தி கொண்டு வரான். बैलगाड़ी में चढ़ा कर ले आ रहे। மாடு நல்லா தான் வந்துகிட்டு இருந்துச்சு. अब ये बेल अच्छे से आ रहे। ஒரு நாளின் களத்துக்கு கிட்ட வந்தப்ப और नान के कल्याण के बगल में जब आए, மாடுகள் மிரண்டது, பெட்டி சாய்ந்து கீழே விழப்போகுது. ये बैल ठोकर खाए, लड़खड़ाए और जो संदूक है वो नीचे की तरफ गई। அப்பதான் பெட்டியை ஊசா பிடிக்க போறாரு. तभी उज्जा इस संदूक को पकड़ने गए। அதுங்கதான் அடி விழுந்துச்சுன்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. वहीं पर उन्हें मार पड़ी करके बाइबल में कहा गया है। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, மாடுகள் மிரள காரணம் கர்த்தர் தான். बैलों का ठोकर खाने का कारण प्रभु ही है। அப்ப யாரு மாடு மிரள வச்சதுன்னு நினைக்கிறீங்க? तो कौन बैल को ठोकर खाने के लिए रखा करके सोच रहे हो? சொல்லுங்களா? बोलिए ना, கர்த்தர். प्रभु। யோசிக்கிறீங்களா? सोच रहे हो ना, கர்த்தரே மிரள வச்சு அவன் அடிச்சார் அப்படின்னு. परमेश्वरी ठोकर के लाकर उसे मारे कर कर। யா அப்படின்னு நான் உங்களுக்கு பைபிள்ல இருந்தே சொல்லி தரேன். क्यों कर कर आपको पवित्र शास्त्र से बताता हूँ। சில நேரங்கள்ல कुछ समय में கர்த்தரே சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில மிரள வைக்கிறார். परमेश्वर स्वयं हमारे जीवन में कुछ कार्य को ठोकर खाने के लिए रखते। நல்லா வண்டி ஓடிட்டு இருக்கோம், अच्छे से गाड़ी दौड़ती है, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் சக்கரத்தை கர்த்தர் கலட்டுகிறார். कुछ समय परमेश्वर हमारे जीवन के चक्र को खोलते, தேவன் ஸ்தோத்திரம் மிரள வைக்கிறார். उससे ठोकर खाने के लिए, लड़खड़ाने के लिए लगते। क्यों? அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? उसका क्या कारण मालूम है क्या? பைபிள் படி बाइबल के अनुसार கர்த்தருடைய பெட்டி परमेश्वर का संदूक மாட்டு வண்டியில கொண்டு வரக்கூடாது. बैलगाड़ी में लेकर नहीं आना चाहिए था। எப்படி? कैसे? எப்படி? कैसे? பைபிள் படி बाइबल के अनुसार கர்த்தருடைய பெட்டிய परमेश्वर के संदूक को மாட்டு வண்டியில கொண்டு வரக்கூடாது. बैलगाड़ी से लेकर नहीं आना चाहिए था। எப்படி கொண்டு வரணும்னு பைபிள் சொல்லுது? कैसे लेके आना चाहिए था करके बाइबल कहता है। லேவியர்கள் लेवी लोग பெட்டிய संदूक को அந்த தண்டின் மேல் தூக்கி வைத்து சுமந்து கொண்டு வர வேண்டும். उस डंडी पर रखकर उठाकर लेकर आना है। அல்லது ஆசாரியர்கள் नहीं तो याजक பெட்டியை தோளின் மேலே சுமந்து கொண்டு வர வேண்டும். संदूक को कंधों के ऊपर रखकर ले आना है। ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. दो कार्य कहा गया है। லேவியர்கள் ஆயிருந்தா लेवी हो तो பெட்டியை அந்த தண்டின் மேல் வைத்து தூக்கி கொண்டு வர வேண்டும். उस संदूक को डंडी पर रखकर लेकर आना है। ஆசாரியர்கள் ஆயிருந்தா याजक है तो பெட்டியை டைரக்டா தூக்கி தோளின் மேல வச்சு கொண்டு வரலாம். उस संदूक को डायरेक्टली अपने कंधे पर रखकर लेकर आ सकते। இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடக்கும்போது इस्राएली लोग योर्दान को पार करते समय ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானில் கால்களை வைத்தார்கள். याजक लोग संदूक को उठाए हुए योर्दान की नदी पे पांव रखे। அப்ப யோர்தான் பின்னிட்டு
விட்டு திரும்பினதுன்னு பைபிள் சொல்லுது. तब योर्दान उल्टी बहने लगी करके बाइबल कहता है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப இங்க தாவீது अब यहाँ पर दाऊद ஏமன் ஸ்தோத்திரம் உடன்படிக்கை பெட்டியை எங்க எப்படி கொண்டு வரான்? वाचा के संदूक को कैसे लेकर आ रहा है? மாட்டு வண்டியில கொண்டு வரான். बैलगाड़ी से लेके आ रहा है। நல்லா கவனிச்சுங்க. अच्छे से ध्यान दीजिए। கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல. परमेश्वर को जो आदर देना था उसे नहीं दिया। அதனால தான் ஆண்டவர் மாடுகளை மிரள வைத்தார். इसीलिए परमेश्वर बैलों को ठोकर खिलाई। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதைய நம்ம கொடுக்காம இருந்தா நம்ம வாழ்க்கையில சில காரியத்தை ஆண்டவரே மிரள வச்சிருவாரு. परमेश्वर को जो आदर सम्मान हमें देना है, हम नहीं देंगे तो हमारे जीवन के कुछ कार्य में परमेश्वर ठोकर खिलाएंगे। ஆமென். आमीन। நல்லா கவனிச்சுங்க. अच्छे से समझ लीजिए। ஆண்டவர் சொன்னபடி परमेश्वर जैसे कहते லேவியர்கள் தூக்கி கொண்டு வந்திருந்தாங்கன்னா लेवी लोग उठा कर ले आए होते तो மாடு உள்ள வரணும்னு அவசியம் இல்ல, மிரளணும்னு அவசியம் இல்ல. बैल को अंदर आने की आवश्यकता नहीं थी ना, ठोकर खाने की आवश्यकता नहीं थी ना। ஆசாரியர் தூக்கிட்டு வந்திருந்தா याजक उठा कर ले आए होते तो அங்க மாடு மிரளணும்னு ஒரு சம்பவமே நடந்திருக்காதுல்ல. वहां पर बैल ठोकर खा के नीचे गिरने जाता, ऐसी घटना ही नहीं होती। அப்ப तब மாட்டு வண்டியில बैलगाड़ी में ஏமன் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி வச்சதுனால वो वाचा के संदूक को उठा कर रखे, इस वजह से ஏமன் கர்த்தருக்கு கடும் கோபம் எரிச்சலும் உண்டாயிற்று. परमेश्वर को कठिन कोप और जलन आई। ஆமென். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, ஏமன் ஸ்தோத்திரம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய परमेश्वर को जो देना है, கனத்தை தேவனுக்கு கொடுக்காம स्तुति आदर जो परमेश्वर को नहीं दिए, கனவீனப்படுத்தின போது जब उनका निरादर किए, மாடுகளை கர்த்தர் தான் மிரள வச்சான். बैलों को परमेश्वर ने ठोकर खिलाई। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை எப்படி கனவீனப்படுத்துகிறோம்? हम आज परमेश्वर की कैसा निरादर करते। ஆமென். ஆமென். உலக மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து दुनिया के मनुष्य को मुख्यता देकर ஆண்டவரை உதாசீனப்படுத்துகிறான். परमेश्वर को जो हम लापरवाही दिखाते हैं, அப்ப தேவனை நாம் கனவீனப்படுத்துகிறோம். तब हम परमेश्वर का निरादर करते हैं। ஆமென். आमीन। குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வைங்க. घर के अंदर एक फंक्शन, एक त्योहार हो रहा है करके रख लीजिए। யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க? किसको मुख्यता देते हो? கர்த்தருக்கா மனுஷனுக்கா? प्रभु को या मनुष्य को? மனுஷன் சொல்றது படி செய்றீங்களா, கர்த்தர் சொல்றபடி செய்றீங்களா? मनुष्य जैसे कहता है वैसे करते हो या प्रभु जैसे कहता है वैसे करते हो? மனுஷன் வந்து சொல்றான், ஏய் இயேசுநாதர் பாட்டெல்லாம் போட கூடாது. मनुष्य आकर कहते हैं यीशु मसीह का गीत सब नहीं लगाना चाहिए, உடனே பந்த், तुरंत बंद சினிமா பாட்டு. सिनेमा गाना। இப்ப யாரை கனவீனப்படுத்தினோம்? अब किससे निरादर किए? சொல்லுங்களா, बोलिए ना, சொல்லுங்களா. बोलिए ना। ஆண்டவரை கனவீனப்படுத்திட்டோம். परमेश्वर का निरादर कर दिए, மனுஷனுக்கு கனம் கொடுத்துட்டோம். मनुष्य को आदर दे दिए। இங்க தான் பிரச்சனை உருவாகுது. यहीं पे परेशानी हो रही இங்க है। தான் மாடுகளை மிரள பண்ணுகிறா. यहीं पर बैल को ठोकर खाने के लिए रखे। அல்லேலூயா. हालेलुया। நிறைய வீடுகள்ல பார்த்திருக்கேன். बहुत से घरों पर मैंने देखा है, வீடு பிரதிஷ்டை घर का जो समर्पण करना ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. परमेश्वर को मुख्यता नहीं देंगे। பால் பொங்கி வழிகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. अरे दूध उबलकर आने के लिए मुख्यता देंगे। எப்படி பொங்கி வருது? எந்த திசையில வருது? அந்த திசையில வருதா, இந்த திசையில வருதா? அந்த திசையில வந்தா சூரியன் நல்லா உதிக்கும். ஏமன் இந்த திசையில வந்தாச்சுன்னா சூரியன் உதிக்காம போயிடும். अरे कौन सी दिशा में उबलकर गिर रहा है? इस दिशा में या उस दिशा में? उस दिशा में आएगा तो सूरज की किरण आएगी, इस दिशा में आएगा तो अंधकार आएगा। Praise the Lord. Praise the Lord। நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல हमारे घर के फंक्शन में மாமா வந்தானா, மச்சான் வந்தானா, அக்கா வந்தாதா, தங்கச்சி வந்தாளா தேடுறோம். अरे मामा आए क्या, साला आए क्या, जीजा आए या बहन आई या साली आई करके। என்னைக்காவது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல இயேசுநாதர் வந்தாரான்னு கேட்டீங்களா? क्या कभी हमारे घर के फंक्शन में यीशु मसीह आए करके पूछे हो क्या? கிடையவே கிடையாது. बिल्कुल नहीं। ஆமென். आमीन। மாஸ்டர் போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. पास्टर जाके प्रार्थना करते रहेंगे, அங்க மச்சான் வரும், ஏய் மச்சான் இங்க வா. वहां पर आएगा साला, ये साले इधर आ। ஏய் மாமா இரு. ए मामा, ए तू इधर आके बैठ। பிரேயர் விட்டு எழுப்பி போயிருதுங்க கேசுங்க. प्रार्थना से उठ के चले जाते केस। Praise the Lord. Praise the Lord। இப்ப யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்? तो किसको मुख्यता दे रहे? அல்லேலூயா. हालेलुया। உலக மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த மரியாதையை கூட நிறைய நேரத்துல தேவனுக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். दुनिया के मनुष्य को जितना मुख्यता हम देते वो आदर परमेश्वर को भी हम नहीं देते। மல்கியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. मलाकी के पुस्तक के पहले अध्याय के 6वें अध्याय को उठा, 6वें वचन को ले लीजिए। மல்கியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். मलाकी के पुस्तक
पुस्तक का पहले अध्याय का 6वां वचन। ஆண்டவர் அங்க ஒருத்தர் கேட்கிறார் பாருங்க, ஒரு கேள்வி கேட்கிறாரு. वहां पे परमेश्वर एक सवाल पूछ रहे हैं, நான் பிதாவானால் मैं पिता हूं तो என் கனம் எங்கே என்று அந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். मेरा आदर किधर है कर वो पूछते उसे देखते हैं। எப்ப மல்கியாவின் புத்தகம், ஆமென் ஸ்தோத்திரம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. पुत्र पिता का और दास जो है स्वामी का आदर करता है। நான் பிதாவானால் என் கனம் எங்கே? यदि मैं पिता हूं तो मेरा आदर मानना कहां है? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர், और यदि मैं स्वामी हूं तो मेरा भय मानना कहां है करके सेनाओं का यहोवा कहता தம்முடைய है। நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாக உங்களை கேட்கிறார். तुम याजक से भी जो मेरे नाम का अपमान करते हो मैं तुमसे भी पूछता हूं। அதுக்கு उसके लिए உம்முடைய நாமத்தை நாங்கள் எதனால் அசட்டை பண்ணுகிறோம்? हमने किस बात में तेरे नाम का अपमान किया कर அடுத்த வசனம் சொல்கிறது, अगला वचन कहता என் है, பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே मेरे वेदी के ऊपर अशुद्ध वस्तु चढ़ाते इस वजह से, கர்த்தருடைய பந்தி எண்ணாமல் போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலே, और परमेश्वर का प्रभु भोजन गिने नहीं गए ऐसे आप कहते हो कर அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் கண் ஊனமானதை பலி கொண்டு வந்தாலும் जब तुम अंधे पशु को बलि करने के लिए ले आए அது பொல்லாப்பல்ல. वो बुरा नहीं, கால் ஊனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வருகிறீர்கள். और तुम लंगड़े और रोगी पशु को ले आते हो। ஹalleluya. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए, ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். परमेश्वर एक सवाल पूछ रहे हैं, ஆசாரியர்களை பார்த்து கேட்கிறார், याजक को देख के पूछ रहे हैं, நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? मैं पिता हूं तो मेरा आदर किधर है? நீங்கள் ஏவன் என்னை கனவீனப்படுத்துகிறீர்கள். तुम लोग मेरा अनादर कर रहे हो। 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7वें वचन में कहा गया அவங்க है, கேட்கறாங்க, எதனால கனவீனப்படுத்துகிறார்? वो लोग पूछ रहे हम किस बात से आपका अनादर किए? முதல்ல எனக்கு பலிபீடத்திலே அசுத்தமான அப்பத்தை படைக்கிறீர்கள். पहले तुम मेरे वेदी में अशुद्ध वस्तु अशुद्ध रोटी को चढ़ाते हो। கர்த்தருடைய பந்தியை நீ ஒழுங்கா அனுசரிக்க மாட்டேங்கிற. प्रभु भोजन को आप ठीक से भाग नहीं लेते हो, பலிபீடத்தில் அசுத்தமானதை கொண்டு வந்து பலிகளை செலுத்துகிறார். और वेदी के ऊपर अशुद्ध वस्तु को ले आकर चढ़ाते हो। நசல் கொண்டது நெருங்கினது ஊனமானதை பலி செலுத்துகிறார். लंगड़े अंधे रोगी ऐसे पशु को ले आकर बलि चढ़ाते हो। அப்ப இன்னைக்கு கர்த்தரை நாம் எப்படி கனவீனப்படுத்துகிறோம்? तो आज हम परमेश्वर का कैसे अनादर करते? கர்த்தருடைய பந்தியை குறித்த ஒரு பக்தி வைராக்கியமே கிடையாது. परमेश्वर के प्रभु भोजन के विषय भक्ति में जिद्दी नहीं, உதாசீனப்படுத்துறேன். उससे लापरवाही से ठुकराते। அடுத்த தடவை பார்த்துக்கலாம், अगली बार देख लेंगे, அடுத்த தடவை பார்த்துக்கலாம், अगली बार देख लेंगे, அடுத்த தடவை பார்த்துக்கலாம். अगली बार देख लेंगे। இப்படி ஒரு கூட்டம் உதாசீனப்படுத்துது. ऐसे एक झुंड उससे लापरवाही से इनकार करता है, இன்னொரு கூட்டம் और एक झुंड பாவம் செய்தாலும் துணிகரமா வந்து கையை நீட்டுது. पाप करने के बाद ढिठाई के साथ आकर हाथ बढ़ाता है। Praise the Lord. Praise the Lord। இன்னொரு கூட்டம் இருக்கு. और एक झुंड है கர்த்தருடைய பந்திக்கு இன்னும் ஆயத்தமே ஆகாத கூட்டம். परमेश्वर के प्रभु भोजन के लिए तैयारी नहीं हुआ ऐसा झुंड, ஞானஸ்நானமே எடுக்காத கூட்டம். बपतिस्मा ही नहीं लिया ऐसे झुंड। அல்லேலூயா. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए, பைபிள் சொல்லுது, बाइबल कहता है பிதாவுக்கு கனம் கொடுக்க வேண்டாம். पिता को आदर देना है। Praise the Lord. Praise the Lord। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பந்தியை குறித்தது ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். परमेश्वर के प्रभु भोजन के विषय भक्ति में जिद्दी होना அது चाहिए। இல்லனா நீங்க கனவீனப்படுத்துகிறீர்கள். वो नहीं तो आप उसे निरादर कर रहे हो। ஆமென். आमीन। ஆண்டவர் சொல்றார் பாருங்க. परमेश्वर कहते देखिए, அடுத்து என்ன செய்றீங்க? अगला क्या करते हो? நசல் கொண்டது நெருங்கினது ஊனமானதை பலி செலுத்துறீங்க. अंधे पशु को, लंगड़े पशु को और जो रोगी है ऐसे पशुओं को तुम चढ़ाते हो। அப்படி பலி செலுத்தி என்ன கனவீனப்படுத்துகிறீர்கள். ऐसे बलि चढ़ाकर तुम मेरा अनादर कर रहे हो। Praise the Lord. Praise the Lord। நிறைய நேரத்துல ஆலயத்துக்குள்ளால வர்றோம். कई समय हम कलीसिया के अंदर आते हैं, உற்சாக பலியே இல்ல. उत्साह का बलि ही नहीं। என்ன பலி இல்ல? क्या बलि नहीं? உற்சாக பலி उत्साह की बलि இல்ல. नहीं। துதிங்க துதிங்க स्तुति कीजिए, स्तुति कीजिए, அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். ऐसे कहते रहते। நாங்கள் அசையாமல் நிற்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்போம். हम नहीं हिलने वाले सिहोन के पहाड़ है। சிலருக்கு வாயில பாத்தீங்கன்னா இப்படி தரம். कुछ के मुंह को देखोगे तो ऐसे रहेगा। துதிங்க துதிங்க. स्तुति कीजिए, स्तुति कीजिए। நான் ஒண்ணு சொல்லட்டா? मैं एक बात कहूं क्या? நீ துதிக்க ஆரம்பிச்சிட்டா, तू स्तुति करना शुरू कर दिया तो, வாயை திறந்து துதிக்க ஆரம்பிச்சா, मुंह खोल के स्तुति करना शुरू कर दिया तो நீ சாத்தானை பலவீனப்படுத்துற. तू शैतान को कमजोर करता है। சாத்தானை शैतान को பலவீனப்படுத்துற. कमजोर करता है। லேகியோன் பிசாசு பிடித்து விட்ட இயேசு வந்தார். लेगियोन सेना जितना शैतान जिसे पकड़ा था उसके पास यीशु आए। அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? उसने क्या बात कही मालूम है क्या? எங்களை வேதனைப்படுத்துவா வந்தீர். हमें वेदना पहुंचाने आए हो क्या? இயேசு பக்கத்துல வந்தவன் அவன் சொன்ன வார்த்தை, यीशु बगल में आते उसने जो बात कही, எங்களை வேதனைப்படுத்துவா வந்தீர். हमें वेदना पहुंचाने आप आए क्या? அப்படித்தான். ऐसे ही நீ ஆண்டவரை துதிச்சா तू परमेश्वर की स्तुति करेगा तो அவனுக்கு வேதனை உண்டாயிரும். उसको वेदना होगा, அதனால உன்கிட்ட நின்னு சொல்லிட்டே இருப்பான். इसलिए वो तेरे पास आकर कहते रहेगा। வாயை மட்டும் திறந்துடாத,
तू मुंह सिर्फ मत खोल, எனக்கு ரொம்ப வலிக்கும், मुझे बहुत दुखेगा, ப்ளீஸ் प्लीज ப்ளீஸ். प्लीज। அவங்களுக்கு வேற வேலை இல்ல, பாஸ்டருக்கும் சாமுக்கும் வேற வேலை இல்ல, उनको और कोई काम नहीं, पास्टर जी और सैम को, தயவு செய்து कृपया कर कर அப்படியே நடிச்சுக்க. ऐसे तो नाटक कर ले, அவங்க பாக்குறதுக்கு துதிக்கிறது மாதிரி நடிச்சுக்க. वो देखते समय स्तुति करने जैसे तो नाटक कर ले। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 சாத்தானை துரத்துறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான். शैतान को भगाने का एक ही हथियार है। ஃபாதர் பாடுவார், துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவான். கைகளை தட்டி, துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ. நல்ல கை தட்டி, துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். அவரை பார், துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், स्तुति से शैतान भागता, गुड़ गुड़ से फिर से आता, स्तुति से शैतान भागता, गुड़ गुड़ से फिर से आता। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்ம பலி எப்படி இருக்கணும்? तो हमारा बलि चढ़ाना कैसे होना பக்கத்துல चाहिए? கையை பிடிச்சுலுங்க, நசல் கொண்டதா இருக்க கூடாது, ஊனமா இருக்க கூடாது, உற்சாக பலியா இருக்கணும். अपना बलि कैसे रहना चाहिए? लंगड़ा नहीं, रोगी नहीं, उत्साह के साथ रहना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை கனவீனப்படுத்தினால் கர்த்தர் நம்மளை அடிச்சுவாரு. परमेश्वर का निरादर करेंगे तो परमेश्वर हमें मार देंगे। மூசா செய்த காரியம் தான், கர்த்தரை கனவீனப்படுத்தினா. मूसा ने क्या काम? यही परमेश्वर का अनादर किया। தாவீதும் அவன் ஜனங்களும் கர்த்தரை கனவீனப்படுத்தி தான் அவன் பெட்டியை மாட்டு வண்டியில கொண்டு வந்தாங்க. दाऊद और उसके लोग जो परमेश्वर का अनादर करते हुए वाचा के संदूक को बैलगाड़ी में लेकर आए। ஆமென். ஆமென். கர்த்தர் மிரள பண்ணினார். परमेश्वर ने ठोकर खाने के लिए रखा। ஊசா பிடிச்சா, ஊசாவை அடிச்சிட்டாரு. उज्जा ने पकड़ा, उज्जा को मार दिए। ஏன் ஊசாவை அடிச்சாரு? क्यों मारे उज्जा को? ஏன் ஊசா அங்கே மரித்து போனான் தெரியுமா? क्यों उज्जा वहीं पे मर गया मालूम है क्या? இதை பார்க்கிறவர்கள் மற்றவர்கள் மனம் திரும்ப வேண்டும். इसे देखने वाले दूसरे मन फिराना चाहिए। ஆமென். ஆமென். நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தண்டனைகள் வரும்போது हमारे जीवन में छोटे छोटे दंड आते समय உடனே மனம் திரும்பிரணும். तुरंत मन फिरा लेना है। அதுக்கு தான் ஆண்டவர் சின்ன சின்ன தண்டனை தர்றாரு. इसीलिए छोटे छोटे दंड परमेश्वर देते। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ तब கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காதபடியினாலே கர்த்தர் மாடுகளை மிரள பண்ணினார். तो परमेश्वर को जो आदर देना था वो नहीं दी, इस वजह से बैल को ठोकर खाने के लिए परमेश्वर ने रखा। கடைசியா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், நான்காவது காரியம். अंतिम एक कार्य मैं आपको बताता हूं, चौथा कार्य। இந்த உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியில கொண்டு வந்தாங்கல்ல, इस वाचा के संदूक को बैलगाड़ी में लेकर आए ना, இது இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதிகளிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியம். ये कार्य इस्राएली लोग अन्य जातियों से सीखा हुआ कार्य। 1 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पहले शामुएल के 6वें अध्याय में लिखा गया 6 है। முதல் 7 6வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. 6वें अध्याय के 7वें वचन से उसके नीचे वचनों में लिखा गया है। உங்களுக்கு இதை சொல்லி கொண்டு போறதுக்கு நேரம் இல்ல. आपको इसे बता कर ले जाने के लिए समय नहीं। பெலிஸ்தியர்கள் फलिस्ती लोग ஏமன் ஏலியுடைய காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை பிடித்து விட்டார்கள். एली के दिनों में वाचा के संदूक को पकड़ लिए। அவர்கள் அந்த பெட்டியை எப்படி கொண்டு போனாங்க? वे उसे कैसे लेकर गए? ஏமன் பைபிள் சொல்லுது, बाइबल कहता है முகம் பூட்டாது இருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து वे ऐसे दो दुधार गायों को ले आए जो सुए तले नहीं, அவைகளை வண்டிலே கட்டி और उन्हें गाड़ी में जोत कर அவைகளில் கன்று குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் और उनके बच्चों को उनके पास ले आकर लौटा दिए வீட்டிலே கொண்டு வந்து விட்டு और उसे घर पे ले आ गए। சம்பவத்தை சொல்லிட்டு போறேன். घटना बताकर आगे बढ़ता हूं। கர்த்தருடைய பெட்டியை परमेश्वर के संदूक को பெலிஸ்தியர்கள் फलिस्ती लोग மாட்டு வண்டியில தூக்கி வச்சு கொண்டு போனா. बैलगाड़ी में उठाकर रख कर ले जा रहे। அல்லேலூயா. हालेलुया। இப்ப தாவீதுடைய மனுஷர்கள் என்ன செய்றாங்க? अब दाऊद के मनुष्य ने क्या किया? அவங்க செய்தது மாதிரி புறஜாதிகள் செய்தது மாதிரி இவங்க செய்றாங்க.
उन्होंने जैसे किया था अन्य जातियों ने जैसे किया था वैसे ये भी कर रहे, அதனால தான் கர்த்தருடைய கோபம் உண்டாயிற்று. इसीलिए परमेश्वर का क्रोध बढ़ा. உபாகமம் 18வது அதிகாரம் Deuteronomy chapter 18 verse 9 व्यवस्था विवरण का 18वें अध्याय का 19 वचन, அங்க சொல்லப்பட்டிருக்கு, वहां पर कहा गया कि ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளை கற்றுக்கொள்ள கூடாது. दूसरे जातियां जो घिनौने काम करते उससे मत सीखिए. ஹalleluya. हालेलुया. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, எப்பவுமே हमेशा புறஜாதிகள் பழக்க வழக்கத்தின்படி நாம் செய்வதை தேவன் விரும்பவில்லை. हमेशा अन्य जातियों के तौर तरीके हम करें, इसे परमेश्वर नहीं चाहते. ஆமென். ஆமென். நம்ம தெய்வத்துக்கும் அவங்க தெய்வத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. हमारा परमेश्वर और उनका देवता के बीच में अंतर है. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? अरे अंधकार और उजाले में अंतर है कि नहीं? ஆமென். आमीन. நம்ம தெய்வத்துக்கும் அந்த தெய்வத்துக்கும் தான் வித்தியாசம். हमारे परमेश्वर और उनके देवता में अंतर है. நம்ம தெய்வம் ஒளியா இருக்கிறார். हमारा परमेश्वर ज्योति है. ஹalleluya. हालेलुया. புறஜாதிகள் செய்யக்கூடிய எந்த பழக்க வழக்கங்களையும் நான் செய்யக்கூடாது. अन्य जाति के लोग जो भी रीति रिवाज तौर तरीके करते उसमें से एक को भी हमें नहीं करना है. நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் செய்துருவான். हमारे लोग सब कुछ कर लेंगे. செய்துட்டு என்ன சொல்லுவான்? करके क्या कहेंगे? எங்க அம்மா சொன்னாங்க, मेरे माँ ने कहा था, எங்க அப்பா சொன்னாங்க, मेरे पिताजी ने कहा था, எங்க அத்தை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்களா நான் செய்துட்டேன். मेरे आंटी जी ने बहुत जबरदस्ती किया इस वजह से मैंने कर दिया. நான் ஒன்னு சொல்லட்டா? मैं एक बात बोलूं क्या? அடிபடுறது சொன்னவங்க இல்ல, मार खाने वाला जिसने कहा था ना वो नहीं, செய்தவங்க. जो करता है वो. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியில ஏத்துனது யார் தெரியுமா? वाचा के संदूक को बैलगाड़ी पर किसने चढ़ाया मालूम है क्या? தாவீது ராஜா. दाऊद राजा. யாரு? कौन? யாரு? कौन? அடிபட்டது யாரு? और मार कौन खाया? ஊசா. उज्जा. நல்லா கவனிச்சிட்டீங்களா? अच्छे से समझ गए क्या? நான் யோசித்தேன், ஊசாவை அடிக்கணும். मैंने सोचा उज्जा को क्यों मारना चाहिए? இவன் ஊசா சொல்லி இருக்கணும். ये उज्जा को कहना चाहिए था. லேவியன் இவன், वो लेवी था, பிரமாணம் அறிந்தவன். प्रमाण को जानने वाला. தாவீது ராஜாவே, दाऊद राजा, பெட்டி அதுல ஏத்தாதீங்க. संदूक को उसके ऊपर मत चढ़ाइए. என்ன ஆண்டவர் கொன்னாலும் கொன்னு விட்டுருவாரு. मुझे परमेश्वर मारेंगे तो भी मार डालेंगे. ஆமென். आमीन. சொல்லி இருக்கணும்ல லேவியன். उस लेवी को बोलना चाहिए था ना. Praise the Lord. Praise the Lord. ஆமென். பெட்டியை தூக்கி வச்சதுக்கு தூக்கி வைக்க கட்டளை கொடுத்தது தாவீது. संदूक को टाक रखने के लिए आज्ञा दिया दाऊद. அடிபட்டு செத்தது ஊசா. मार खाकर मर गया उज्जा. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லிருங்க. बगल वाले का हाथ पकड़कर बोल दीजिए. சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அடி அவனுக்கு இல்ல, நமக்காக படம். बोलने वाले बोलते ही रहेंगे, मार उनको नहीं हमको पड़ेगी. விளங்குச்சா? समझे क्या? அவங்க சொன்னாங்க நாங்க செய்துட்டோம் பாத்துக்குங்க. उन्होंने कहा हमने इसे कर दिया. அவன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு பிரியாணி தின்னுட்டு போயிடுவான். वो अच्छे से खाकर बिरयानी पेट भर कर चले जाएगा. அடிபடுறது அவன் இல்ல, मार खाने वाला वो नहीं, நீதான். तू. புறஜாதிகளின் பழக்கத்தின்படி செய்யக்கூடாது. अन्य जातियों के रीति रिवाज तौर तरीके के अनुसार मत कीजिए. தேவ பிள்ளைகள் परमेश्वर के बच्चे பாரம்பரிய பழக்கங்களை விடணும். परंपरा के जो भी तौर तरीके उसे छोड़ना है. அல்லேலூயா. हालेलुया. உங்களுக்கு நான் சொல்லட்டா, ஹிஸ்டாரிக்கலா சொல்றேன். मैं आपको इतिहास पूर्व कहता हूं. ஏமேன். இந்த இந்தியாவுல செய்யக்கூடிய பாரம்பரிய பழக்கங்கள் அத்தனையும் விக்கிரக ஆராதனையில் இருந்து உண்டானவைகள். भारत देश में जो भी तौर तरीके रीति रिवाज जो लोग पालन करते वे सारी चीजें मूर्ति पूजा से निकाली गई. ஒவ்வொன்றுக்கும் பாரம்பரியம் இருக்கு. हर एक के पीछे परंपरा है. ஒவ்வொன்றும் விக்கிரகத்தின் பின்னால் செய்யப்படும் காரியங்கள். हर एक कार्य मूर्ति के पीछे की जाने वाली कार्य है. ஆமென். आमीन. உன் பாரம்பரியத்தை விடணும். तेरे परंपरा को छोड़ना है. சிலர் சொல்லுவாங்க எங்க ஊர் பழக்கம் பாஸ்டர். कुछ लोग कहते हैं तो हमारे गांव की रिवाज சிலர் है. சொல்லுவாங்க எங்க ஜாதி பழக்கம் பாஸ்டர். कुछ लोग कहते हैं हमारे जाति की रिवाज है. செய்யலனா ஒரு மாதிரி நினைப்பாங்க. हम इससे नहीं करेंगे तो अजीब से देखेंगे. செய்யலனா ஒரு மாதிரி தான் நினைச்சிட்டு போயிடுவான். तू नहीं करेगा तो अजीब से देख के वो चले जाएगा. ரெண்டு நாள் திட்டிட்டு போயிடுவான். 2 दिन डांट कर चले जाएगा. செய்தா करेगा तो அவர் கை வச்சிட்டு வரலாம். फिर वो तेरे ऊपर हाथ रख देंगे ना. விளங்குச்சா? समझे क्या? அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. ஆமென். आमीन. இப்ப கொஞ்ச நாளையில அந்த ஆயுத பூஜை எல்லாம் வருதுல? अभी थोड़े दिन में वो जो सामानों की पूजा होने वाली है ना, வருதுல? आ रही है ना. ஆமென். आमीन. அவன் ஆயுதத்துக்கு பூஜை பண்ணுவான். वो उनके सामानों की पूजा करेगा. கிறிஸ்தவங்க எத்தனை பேர் ஆயுத பூஜை பண்றான்? मसीह लोग में से कितने लोग उस सामानों की पूजा कर रहे? அவன் ஒரு புதிய வண்டி வாங்கின உடனே மாலையை போட்டுறான். वो एक नई गाड़ी खरीदते उस पे माला लगा देता है.
விளங்குச்சா நான் சொன்னது? समझे क्या मैंने जो बोला? நம்ம ஆட்களும் மாலை போட்டுறான். हमारे लोग भी गाड़ी पे माला पहना देते हैं. அந்த மாலை வாங்கின காசை ஏதாவது ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்தா கூட நல்லா இருந்திருக்கும்ல. वो माला खरीदे पैसे को आप किसी भिखारी को दे दिए तो भी अच्छा होता. விளங்குதா உங்களுக்கு? समझे क्या आप लोग? மத்தவங்க ஒரு உதாரணத்தை சொன்ன நேரம் இல்ல. एक उदाहरण कहता समय नहीं. மத்தவங்க செய்யற எந்த காரியத்தையும் செய்யாத. दूसरे लोग करने वाले किसी भी कार्य को तुम मत करो. தேசத்துல மத்தவங்க செய்யறதை நீ கற்றுக்கொள்ளாத. देश में जो दूसरे लोग करते हैं उन कार्यों को मत सीखो. செத்தவங்களுக்கு மெழுகுத்திரி கொளுத்துறது. मरे हुए को मोमबत्ती जलाना. சில வீட்ல கல்யாணம் நடந்தா போதும் அங்க செத்தவங்க எல்லாம் வரிசையா வந்துடுறாங்க. कुछ लोग के घर में शादी हुई तो काफी वहां पर मरे हुए लोग आ जाते हैं. மாலையை போட்டு வச்சிடறாங்க. माला चढ़ा देते हैं. மெழுகுத்திரியை கொளுத்தி வச்சிடறாங்க. मोमबत्ती को जला कर रख देते हैं. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப என்ன செய்யற? तो क्या कर रहा है? அவங்களுக்கு முதல் இயேசுநாதர் வர்றாரா இல்லையா அவங்களுக்கு முதல் மாலையை போடு. उनको पहला स्थान यीशु मसीह आते या नहीं आते ये चलो माला चढ़ाओ उनको. மெழுகுத்திரியை கொளுத்து. मोमबत्ती को जलाओ. விளங்குச்சா? समझे क्या? புறஜாதிகளின் பழக்கங்கள். अन्य जातियों के तौर तरीके. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. திருஷ்டி லெமனை வண்டியில கட்டி போடுறது. दृष्टि उतारने के लिए नींबू को गाड़ी में बांध के छोड़ना. ஆமென். आमीन. சிலர் வீட்ல கூட கட்டி வச்சிருக்காங்க. कुछ तो अपने घर के अंदर भी लटकाए नींबू को. கேட்டா என்ன சொல்றாங்க? கண்ணு படாதா. पूछते तो क्या कहते हैं नजर नहीं लगेगी. நான் சொல்றேன் உண்மையா படாது. இயேசுநாதர் கண்ணு வீட்ல படவே செய்யாது. मैं कहता सच में यीशु मसीह का नजर तेरे घर पे पड़ेगा ही नहीं. Praise the Lord. Praise the Lord. மத்தவங்க கொளுத்துற மாதிரி சூடம் கொளுத்துறது. दूसरे लोग जो चलाते ना कपूर वैसे ये लोग घर पे चलाते हैं. எதுக்கு சூடம் கொளுத்துறாங்க ராத்திரி தெரியுமா உங்களுக்கு? क्यों कपूर को रात को चलाते पता है क्या? தெரியுமா தெரியாதா? आपको पता है कि नहीं? விளங்கல இல்ல உங்களுக்கு? नहीं समझे ना? சாத்தான் வீட்டுக்குள்ள வர கூடாதா? शैतान अंदर नहीं आना चाहिए इसके लिए. பாஸ்டர் சொல்லி தந்துட்டீங்க நாங்க இணையில இருந்து செய்றோம். पास्टर आपने सिखा दिया हाथ से मुझसे करेंगे. ஒண்ணே விட்டு வர ஆண்டவர். मारी डालेंगे परमेश्वर. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இப்படி நிறைய இருக்கு. ऐसे बहुत से बातें हैं. ஆமென். आमीन. சொல்றதுக்கு நேரம் இல்ல. அடுத்த ஆராதனையில கொஞ்சம் உன விளக்கமா போவோம். बोलने के लिए समय नहीं अगले आराधना में थोड़ा और समझाकर बताऊंगा. நல்லா கவனிச்சுங்க. अच्छे से ध्यान दीजिए. பாரம்பரியங்கள். परंपराएं. உஸா ஆண்டவர் அடிக்கிறது காரணம் என்ன? उस को परमेश्वर मानने का कारण क्या है? புறஜாதிகள் செய்தது மாதிரி இவங்க செய்தாங்க. अन्य जाति जैसे करते थे वैसे ये भी किए. புறஜாதிகளின் பழக்க வழக்கத்தை கற்றுக்கொண்டு நீ செய்யவே கூடாது. அது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கும். अन्य जातियों के तौर तरीके को तू भी सीख कर उसे मत कर. इससे परमेश्वर को गुस्सा आता है. ஆண்டவர் பார்த்தாரே. परमेश्वर देखे இவனை இப்படியே விட்டுட்டா इसे ऐसे ही छोड़ देंगे तो இவன் இன்னும் இவன் இப்படியே தான் செய்வான். ये आगे भी ऐसे ही करेगा. அதனால தான் அங்க ஒரு காரியத்தை செய்தாரே. इसीलिए वहां पर एक कार्य किए. மாடுகளை மிரள வைத்தா. बैल को ठोकर खिलाई. ஊசா பிடிக்க போனா. उज़ा पकड़ने गया. ஊசாவை அடிச்சிட்டாரே. उज़ा को मार दिए. ஊசா அங்கே செத்தான். उज़ा वहीं पे मर गया. உடனே அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் பயம். तुरंत वहां पर रहने वालों के अंदर डर. கர்த்தருடைய பெட்டி அங்கே பக்கத்துல ஒரு வீட்ல வச்சிட்டாங்க. परमेश्वर के संदूक को वहीं पे बगल में घर में रख दिए. எருசலேமுக்கு கொண்டு போகல. यरूशलेम में लेकर नहीं गए. ஓபேத் ஏதோமுடைய வீட்ல வச்சிட்டாங்க. ओबेद एदोम के घर पे रख दिए. கர்த்தருடைய பெட்டி 3 மாதம் ஓபேத் ஏதோமுடைய வீட்ல இருந்துச்சு. परमेश्वर का संदूक 3 महीने ओबेद एदोम के घर पर था. பைபிள் சொல்லுது. बाइबल कहता है கர்த்தர் ஓபேத் ஏதோமை அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். परमेश्वर ओबेद एदोम और उसके घर को आशीष किए. கர்த்தர் கையை பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் உங்க வீட்ல இருந்தா உங்க வீடு, உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள் சகலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. परमेश्वर का संदूक, परमेश्वर की उपस्थिति आपके घर पर रहेगी तो आपका घर, आपके बच्चे, आपके जो भी कार्य है वो सब आशीषित होंगे. அல்லேலூயா. हालेलुया. 3 மாசத்துக்கு பிறகு 3 महीने के बाद தாவீது மறுபடியும் எருசலேமுக்கு பெட்டியை கொண்டு போக வராரு. दाऊद फिर से संदूक को यरूशलेम में ले जाने के लिए आए. இப்ப மாட்டு வண்டி வரல. अभी बैलगाड़ी नहीं आई. இப்ப மாட்டு வண்டி, अभी बैलगाड़ी, இப்ப மாட்டு வண்டி अभी बैलगाड़ी வரல. नहीं आई. ஆசாரியர்கள் வர்றாங்க. ये याजक आते हैं. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ताली बजाकर उनके नाम की महिमा कीजिए. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்வாங்கல்ல. हमारे गांव में कहावत कहते ना, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. अच्छे गाय के लिए एक चटका. ஆமென். आमीन. தாவீது ஒரு சூடு தான். दाऊद को एक चटका போதும் ஆண்டவரே. काफी है प्रभु. ஆனா நமக்கு எவ்வளவு சூடு பட்டாலும் உணர்வே இல்ல. लेकिन हमको कितना भी चटका लगे हमें तो एहसास ही नहीं होता. எங்கெல்லாம் ஆண்டவர் அடிச்சு பார்க்கறாரு. कहां पर परमेश्वर मार के देखते हैं. வருமானத்துல கை வச்சு பார்க்கறாரு. कमाई पे हाथ रख कर देखे. சரீரத்துல கை வச்சு பார்க்கறாரு. शरीर पे हाथ रख कर देखे. பிள்ளை மேல கை வச்சு பார்க்கறாரு. बच्चे के ऊपर हाथ रख कर देखे. வேலை மேல கை வச்சு பார்க்கறாரு. नौकरी पे हाथ रख कर देखे. அசைவே இல்லை இது. हिलता ही नहीं. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்லா கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए. தேவ பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, தேவன் நாம் தவறு செய்யும்போது ஏன் தண்டிக்கிறார்? परमेश्वर हम गलती करते समय क्यों दंड देते? நம்ம மேல் இருக்கும் வெறுப்பு அல்ல,
हमारे ऊपर की नफरत नहीं, நான் மறுபடியும் தேவனுக்கு பயப்படணும். मुझे फिर से परमेश्वर से डरना है, நான் மறுபடியும் பிரமாணங்களை கற்றுக்கொண்டு பிரமாணங்களின்படி நடக்க வேண்டும். मैं फिर से प्रमाण व्यवस्था को सीखकर उसके अनुसार चलना है, நாம் இடறி போய் விடக்கூடாது. हम ठोकर नहीं खाना चाहिए। ஆமென். आमीन। தேவனுக்கு பிரியமா வரணும். परमेश्वर के प्रिय होना है, தேவனுடைய வருகையில அவரை நாம் வருகையில நாம் சேர்த்துக் கொள்ளப்படணும். परमेश्वर के आगमन में उनके साथ हमें शामिल होना है। நம்மை சீர்திருத்துவதற்காகவே அப்பப்ப அடிக்கிறார். हमें सुधारने के लिए, ठीक करने के लिए तब तब वो हमें मारते हैं, நம்ம ஸ்திரப்படுத்தி हमें सिद्ध कर कर, நிலைநிறுத்தி हमें बनाए रखकर பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் स्वर्गराज ले जाने के लिए அப்பப்ப மைல்டா அடிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா தான் அடிக்கிறார். तब तब धीरे धीरे से थोड़ा थोड़ा मार रहे। யோசித்து பாருங்க. सोच के देखिए, ஊசாவ மாதிரி அடிச்சிருந்தா, उज्जा की तरह मारे होते तो, அனனியா சப்பீரா மாதிரி அடிச்சிருந்தா, अननिया सपीरा की तरह मारे होते तो, கபரஸ்தான்ல படுத்திருப்போம். இன்னைக்கு कब्रिस्तान में लेटे हुए होते, மழை வெள்ளத்துல மிதந்துட்டு கிடந்திருப்போம் உள்ள. अभी बारिश के पानी में बहते हुए पड़े रहते अंदर। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அடிச்சு பார்க்கறாருங்க. मार के देख रहे, தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல சிட்சி பார்க்கறார். पिता जैसे अपने बच्चों को डांटता है, ताड़ना देता है, वैसे ताड़ना देकर देखते। கர்த்தர் நம்மளை தண்டிக்கும் போது परमेश्वर में दंड देते समय உடனே மனம் திரும்புதலை உண்டாக்கி கொள்ள வேண்டும். हमें मन फिराने को लाना है। நான் சரியாக இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை தண்டிக்க மாட்டார். मैं जब भी सही रहूंगा तभी परमेश्वर कभी दंड नहीं देंगे। எங்கேயோ நாம் பாதை மாறும்போது கர்த்தர் தண்டிக்கிறார். हम कहीं पर से जब रास्ता से भटकते तब परमेश्वर मारते हैं। எங்கே நாம் சத்தியத்தை விட்டு விலகும்போது கர்த்தர் நம்மை தண்டிக்கிறார். हम कभी कभी तो कहीं तो सत्य से भटके, इस वजह से परमेश्वर दंड दिए। நம் மனம் திரும்பினா हम मन फिराएंगे तो அவருடைய சமாதானத்தை மறுபடியும் நமக்கு தருகிறார். उनके शांति को दोबारा हमें वो देते அவருடைய हैं, ஆசீர்வாதத்தை மறுபடியும் நமக்கு தருகிறார். उनके आशीर्वाद को फिर से हमें देते हैं। ஆமென், ஆமென். ஹalleluya, हालेलुया। ஊசா தண்டிக்கப்பட காரணமா இருந்த தாவீது மாதிரி நம்ம குடும்பம் தண்டிக்கப்படுவதற்கு நாம் காரணமா மாறக்கூடாது. उज्जा दंड पाने के लिए दाऊद जैसे कारण था, वैसे हमारा परिवार दंड पाने के लिए हमें कारण नहीं बनना है। மறுபடியும் சொல்லுகிறேன், दोबारा कहता हूँ, ஊசா தண்டிக்கப்பட காரணமா இருந்த தாவீதை போல उज्जा दंड पाने के लिए कारण जो दाऊद था, நம்முடைய குடும்பம் தண்டிக்கப்பட நாம் காரணமாய் மாறக்கூடாது. हमारा परिवार दंड पाने के लिए हमें कारण नहीं बनना है। ஒண்ணு, एक, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தாகணும். परमेश्वर को जो आदर देना है उसे देना ही है, அது வேற யாருக்கும் கொடுக்க கூடாது, எதுக்கும் கொடுக்க கூடாது. उसे और किसी को मत दीजिए, किसी के लिए मत दीजिए। ரெண்டு, दूसरा, புறஜாதிகள் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அதபடி செய்யவே கூடாது. अन्य जातियों के रीति रिवाज तौर तरीके को सीखकर उसके अनुसार मत कीजिए। நம்ம குடும்பத்துல हमारे परिवार में புறஜாதிகளின் பழக்க வழக்கங்கள் நம்ம வீட்ல இருக்க கூடாது. अन्य जातियों के तौर तरीके घर पे नहीं रहने चाहिए। பாரம்பரியமா நாங்க இதெல்லாம் செய்து வந்தோம். परंपरा से हम इसे करते आए थे, அவங்க செய்றாங்க, இவங்க செய்றாங்க. वो करते ये करते। ஆமென், आमीन। அந்த பாஸ்டர் இந்த இதுக்கெல்லாம் உதவியா இருக்காரு. वो पास्टर जी भी इन सब के लिए लाभदायक मदद करते। நீங்க தான் எதிர்க்கறீங்க அப்படினு என்ன பார்த்து கேட்காதீங்க. यहीं पर आप ही उसका विरोध करते हो करके मुझे देखकर मत पूछिए। நான் வசனத்தின்படி செய்ய விரும்புகிறேன். मैं वचन के अनुसार करना चाहता हूँ। நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். मैं तुझसे एक कार्य कहता हूँ, நீ எதையும் சொல்லி செய்துட்டு போ. तू कुछ भी करके जा। செய்கிறது பைபிள் படி இருக்கா? जो कर रहा है वो बाइबल के अनुसार है क्या? பைபிள்ல செய்திருக்காங்களா? बाइबल में उससे किए है क्या? செய்திருக்காங்களா? किए है क्या? அப்படினா நீ செய். ऐसा है तो तू कर। சொல்றது விளங்குச்சா? मैं जो कह रहा हूँ समझ में आ रहा है कि नहीं? பிரைஸ் தி லார்ட், प्रेज द लॉर्ड, ஹalleluya. हालेलुया। பிள்ளைகள் வளர்ந்த உடனே மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்களா பைபிள்ல? बच्चे बड़े होते हैं उनके ऊपर हल्दी का पानी डाले क्या बाइबल में? நேரம் இல்லையே. समय नहीं। பிரைஸ் தி லார்ட், प्रेज द लॉर्ड। ஊத்தல இல்ல பைபிள்ல? नहीं डाले ना बाइबल में? அப்ப நீ ஊத்துற இல்ல? अब तो डालता है ना। அது ஆத்தாக்கெல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க. वो तो माँ के लिए चढ़ा रहे ना। விளங்குச்சா இந்த ஆத்தான்னு? समझे क्या कौन सी माँ? உங்களுக்கு எல்லாம் விளங்கும், விவரமானவங்க தான் நீங்க எல்லாம். आपको अच्छे आप सब समझ वाले हो। அத கொண்டு நீ ஆத்தா ஆக்கிறவன் பிள்ளைய. फिर लेके आके तेरी बेटी को भी वो माँ बना देती है। உன் பிள்ளைக்குள்ள ஆத்தாலா இருப்பா, இயேசுநாதர் இருக்க மாட்டாளா? उस दिन से तेरे बेटी के अंदर वो माँ ही तरह यीशु मसीह की तरह रहेंगे। விளங்குச்சா உங்களுக்கு? समझे क्या? ஒரு உதாரணத்தை தான் சொல்லியிருக்கேன், நேரம் இல்ல. एक ही उदाहरण बताया, समय नहीं। அப்போ तब எதை செய்தாலும் कुछ भी करो பைபிள்ல இருக்கா? बाइबल में है क्या? நான் செய்யறது பைபிள்ல இருக்கா? मैं जो कार्य करने वाला हूँ बाइबल में है क्या? இல்லன்னா नहीं है तो பாரம்பரியத்தின்படி செய்யற. तू परंपरा के अनुसार कर रहा है। அடி விழுந்துற கூடாது. मार नहीं पड़ना चाहिए। அடி விழுந்துற கூடாது. मार नहीं पड़ना चाहिए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எங்கேயாவது நம்ம தண்டிக்கப்பட்டுருவோம். कहीं पे हम दंड पाएंगे। இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். आज परमेश्वर के सामने समर्पण करेंगे। கண்கள் மூடிடுவா. आंख बंद कर लेंगे। இடத்துல எழுந்திருப்போம், நேரம் இல்ல. बैठे हुए जगह पर खड़े हो जाएंगे, समय नहीं है। ஆமா, ஒரு 2 நிமிஷம் கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். 2 मिनट आंख बंद कर हम प्रार्थना करेंगे। ஆண்டவர்ட்ட சொல்லி ஜெபிக்க போறோம். परमेश्वर को देखकर प्रार्थना करेंगे। கர்த்தர் 2 காரியத்தை தான் பேசியிருக்காரு. आज परमेश्वर 2 ही कार्य बोलेंगे। கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை தேவனுக்கு கொடுத்திருக்கிறோமா? पहला परमेश्वर
परमेश्वर के लिए जो आदर देना था वो दिए है क्या? இல்ல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம் வேற யாருக்கும் கொடுத்திருக்கிறோமா? नहीं तो परमेश्वर को देने वाले आदर किसी और को दिए है क्या? கண்களை மூடுங்க. आंखों को बंद कीजिए. ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். परमेश्वर को देखकर हम सभी प्रार्थना நம்ம करेंगे. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். सभी जन प्रार्थना வலது करेंगे. கரத்தை வானத்துக்கு நேரே உயர்த்தி दाहिने हाथ को स्वर्ग की ओर उठाकर ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே परमेश्वर से बोलिए, நீர் என்னோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. आप मुझसे बात के वचनों के लिए धन्यवाद நீர் प्रभु. என்னோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. आप मुझसे बात के वचनों के लिए धन्यवाद என்னோடு प्रभु. பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. मुझसे बात के वचनों के लिए धन्यवाद கைகளை प्रभु. உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே हाथ उठाकर बोलिए, நீர் என்னோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. आप मुझसे बात के वचनों के लिए धन्यवाद प्रभु. நன்றி ஆண்டவரே. धन्यवाद प्रभु. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசப்பா हाथ उठाकर बोलिए, यीशु पिता உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் உமக்கு கொடுப்பேன் ஆண்டவரே. आपको जो आदर देना उसे मैं दूंगा प्रभु. ஆண்டவரே परमेश्वर உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்துல आपको देने वाले आदर வேற में ஒரு காரியத்தை நான் செலுத்தவே மாட்டேன். और एक कार्य में नहीं चढ़ाऊंगा. உம்மை கனப்படுத்தி வாழ விரும்புகிறேன். आपको आदर देकर जीना எத்தனை चाहता பேர் ஜெபிக்க போறீங்க? உம்மை கனப்படுத்தி வாழ விரும்புகிறேன். हूं. आपको आदर देकर जीना चाहता உம்மை हूं. கனப்படுத்தி வாழ விரும்புகிறேன். आपको आदर देकर जीना चाहता எனக்கு உதவி हूं. செய்யுங்க ஆண்டவரே. मेरी मदद कीजिए எனக்கு प्रभु. உதவி செய்யுங்க ஆண்டவரே. मेरी मदद कीजिए प्रभु. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. मेरी मदद कीजिए கைகளை प्रभु. உயர்த்தி சொல்லுங்க, இயேசுப்பா हाथ उठाकर बोलिए, புற यीशु पिता ஜாதிகளின் பழக்க வழக்கத்தை अन्य जातियों के रीति ஒரு रिवाज நாள் நான் செய்ய மாட்டேன். एक भी दिन में नहीं ஒரு करूंगा. நாள் நான் செய்ய மாட்டேன். एक भी दिन में नहीं करूंगा. செய்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. किया हूं तो क्षमा कर दीजिए. செய்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. किया हूं तो क्षमा कर செய்திருந்தா दीजिए. என்ன மன்னிச்சிருங்க. किया हूं तो क्षमा कर கைகளை உயர்த்தி दीजिए. சொல்லுங்க, இயேசுப்பா हाथ उठाकर बोलिए, यीशु வேத पिता பிரமாணத்திற்கு पवित्र शास्त्र के प्रमाण விரோதமான के ஒரு காரியத்தை विरोध एक कार्य என் வாழ்க்கையில செய்யவே மாட்டேன். मेरे जीवन में नहीं करूंगा. ஆண்டவருக்காக வாழ விரும்புறேன். परमेश्वर के लिए जीना चाहता ஆண்டவருக்காக हूं. நான் வாழ விரும்புறேன். परमेश्वर के लिए जीना चाहता பிரமாணங்களை हूं. கற்றுக்கொண்டு प्रमाण को सीख பிரமாணங்களின்படி வாழுவேன். प्रमाण के अनुसार जीऊंगा. துணிகரமான பாவம் செய்ய மாட்டேன். पिटाई का पाप नहीं करूंगा. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. अर्पण करता हूं என்னை प्रभु. அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. अर्पण करता हूं प्रभु. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். आपके हाथों में दीनता से अर्पण உங்க करते हैं. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. आपके नाम की महिमा कीजिए. ஆசீர்வதிங்க. आशीष कीजिए. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते अच्छे पिता. ஆமென். आमीन. கர்த்தருடைய பந்திக்குரிய நேரம். परमेश्वर के प्रभु भोजन का समय ரட்சிக்கப்பட்டு उद्धार पाकर ஞானஸ்நானம் பெற்று भक्तों के बीच में இயேசுவோடு ஒரு பந்தி இருக்க போறார். यीशु के साथ சீக்கிரமாய் வரப்போகிறார். यीशु जल्द आने இயேசு वाले हैं. சீக்கிரமாய் வரப்போகிறார். यीशु जल्दी आने वाले हैं. அநேகரை ஆதாயப்படுத்த अनेक को तैयार कर கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुझे आशीष நம்ம करेंगे. இருக்கிற எல்லாரும் எழுந்திருக்க ஆரம்பிப்பார். हम बैठे हुए जगह पर सभी जन खड़े हो சர்வ जाएंगे. வல்லமை உள்ள தெய்வமே, सर्वशक्तिमान உம்முடைய परमेश्वर கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. आपके अनुग्रह के लिए உம்முடைய धन्यवाद. பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி. आपकी प्रसन्नता का धन्यवाद. உம்முடைய மகிமைக்காக உமக்கு நன்றி. आपकी महिमा के लिए धन्यवाद. கர்த்தாவே, प्रभु இன்றைக்கு பந்தியில பங்கு பெற்ற பிள்ளைகள் மேல உம்முடைய கரம் இருக்கட்டும். आज प्रभु भोजन में भाग ले बच्चों के ऊपर आपका हाथ கடைசி रखे. வரைக்கும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளட்டும். अंतिम तक पवित्रता को बचाए பந்தியில रखे. பங்கு பெறாத பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்க. जो प्रभु भोजन भाग नहीं लिए उन बच्चों को भी अनुग्रह பந்தியில दीजिए. பங்கு பெற உதவி செய்யுங்க. प्रभु भोजन भाग लेने की मदद कीजिए. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. हमसे बात के वचनों के लिए இந்த धन्यवाद. வார்த்தைகள் எங்கள் இருதயங்களிலே கிரியை செய்யட்டும். ये वचन जो सुने हमारे हृदय में कार्य करे. சமாதானத்தோடு அனுப்புங்க. शांति के साथ भेजिए. தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். दयावंत का साथ रहे. பாதுகாத்துக்கொள்ள सुरक्षा कीजिए. வருகை பரியந்தம் கூட இருங்க. आगमन तक साथ रहिए. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना सुनिए अच्छे पिता. मिलकर बोलिए आमेन. आमीन. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் पवित्र आत्मा एकता शांति और आनंद உங்களோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் आप सदा काल के இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாழ்த்தி